622 பாடபுஸ்தகத்தில் 622. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே
அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் 2666. அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. உற்சாகமாக படிக்கணும். நம்ம படிக்க படிக்க தேவ வல்லமை இறங்கணும். அநேக ஆத்மாக்கள் சந்திக்கப்படணும். எப்படியாவது வருஷம் வருஷம் சோத்திர கூட்டம் நடக்குது, வீட்டு கூட்டம் நடக்குது. எப்படியாவது கலியத்தமிட்டிலேருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் தேவன் சந்திக்கப்பட வேண்டும். அநேகருடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். அவருடைய வல்லமை இறங்கும் போது தான் கட்டுகள் அறுக்கப்படும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். எப்படியாவது இந்த நாட்களில் எப்படியாவது எல்லா அந்தகார வல்லமைகளெல்லாம் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. துதிக்க துதிக்க தான் ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க தாமப்பா விடுதலை தரணும் இந்த ஜனங்களுக்கு. ஆண்டவரே பாவத்தின் கட்டிலில் இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்து கொண்டாங்கப்பா சபைக்கு. அல்லேலூயா. சாபத்தில் இருக்கிற அநேக குடும்பங்களில் சாபம் இருக்கு. அல்லேலூயா. அந்த சாபத்திலிருந்து அவங்க வெளியே வரணும். அல்லேலூயா. கட்டப்பட்டவர்களாக அவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு விக்கிரங்களை ஆராய்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் உள்ளத்தில் தேவன் பேசணும். ஆண்டவரே இந்த நாளில் நீங்க பேசுங்கப்பா அப்படி சொல்லி இந்த உற்சாகமாய் கரங்களை கோடி கோடி நாமங்கள் வேடுகள். ஆனாலும் அவருடைய நாமம் என்ன நாமம்? ஸ்பெஷல் நாமம் இயேசு என்று சொல்லும் போது பேய்கள் நடுநடுங்கும். இந்த வேத பாடல். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. இந்த பகுதியிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பி தாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாவே நம்ம வேண்டுதலை கேட்கிற தேவன். அல்லேலூயா. நிச்சயமாவே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாடல் 2666 பாடல். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே
இயேசு என்று நாமத்தை சொல்ல சொல்ல பேய்கள் ஓடும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க துதிக்க கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அப்போ இந்த பகுதியில் கிருபை பெருகணும் ஆண்டவரே. அநேக பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும் என்றால் அவருடைய கிருபை ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கிராமத்து மீது கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த கிராமத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு பிரியமில்லாத காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களை சந்திங்கப்பா, ரட்சிங்கப்பா. அப்பா, வரக்கூடிய நாட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. அது உங்களால் தான் ஆண்டவரே முடியும். உங்க நாமத்தை சொல்லும் போது ஆண்டவரே அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை சொல்லும் போது ஆண்டவரே பேய்கள் ஓடுது ஆண்டவரே. அப்போ உங்க வல்லமுள்ள நாமத்தை நாங்கள் உச்சரித்து சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பாவத்திலே கிடைக்கிற ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். சாபத்தில் எத்தனையோ குடும்பங்கள் சாபத்திலே மறித்து போய் கொண்டு ஆண்டவரே. அந்த ஜனங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சாபத்தில் இந்த வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் அப்பா. எல்லா சத்துருடைய கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமையான காரியங்களை செய்யுங்கப்பா, வல்லமையான காரியங்களை செய்யுங்கப்பா. துதிங்க துதிங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க தான் ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. அந்த கிராமத்தின் மீது இறங்கும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த கிராமத்தின் மீது உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனங்கள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, சிலை வழிபாடு வணக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொள்ளாத கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிறைப்பட்டு போன ஜனங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அடிமைப்பட்டு போயிருக்கிற ஆண்டவரே. குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆண்டவரே, போதை வஸ்துக்கு அடிமை ஆண்டவரே. இதிலிருந்து ஜனங்கள் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே கோடான கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீ ஜீவனுள்ள தேவன் என்று கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய மனக்கண்களை திறங்கப்பா. சத்ருவானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே. எல்லா குருட்டு தன்மை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த ஒளிபெருக்கு மூலமாக யார் யார் கேட்கிறார்கள் ஆண்டவரே, அவர் உள்ளத்திலே பேசுங்க ஆண்டவரே. நீதாம் அப்ப வல்லமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே என்ன ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. இந்த கிராமத்தில் இருந்து ரட்சித்து கொண்டு வாங்கப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கைது அப்படியே எழுந்திருந்த ஒரு சில நிமிடங்கள் எழுந்திருந்த ஒரு பாடலை பாடி உற்சாகமாய் பாடுங்க. எல்லாரும் மேலும் இந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் மேலும் நிச்சயமாக ஒரு ரத்தம் தெளிக்கப்படணும். இந்த நாளில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஏதுவாக தேவன் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாக நடத்துங்க ஆண்டவரே. நீங்க தாமாப்பா இந்த சோத்திர கூட்டத்தை வச்சிருக்கங்கப்பா. உங்களுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள், சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் சிறையிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க தாமப்பா கிருபையா மனம் இருங்கப்பா என்று அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் பெரிய எழுப்புதலை தருவார். இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி உற்சாகமா உங்களுக்கு எவ்வளவு சத்தம் போட முடியுதோ அந்த அளவுக்கு சத்தம் போடுங்க. ஏனென்றால் எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வரும்போது சும்மா வரலங்க. சும்மா 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 சுத்தி வரல. அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்து கொண்டு வந்தார்கள். அதே போல நாம் இந்த இடத்துல இருந்து தேவனை ஆர்ப்பரிக்கும் போதுதான் அந்த எரிகோ கோட்டை விழுந்தது போல இந்த கடிதமிழில் உள்ள எல்லா பெரிய சத்துனுடைய கோட்டைகள் விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா விழாது. நாம் இந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்திடமா சத்தமிட்டு சப்தமாய் பாடி சாத்தானை விளக்கலன். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் பாடும்போது அவருடைய
சத்துருடன் பயந்து ஓடுவான். ஹalleluya. கட்டி வைத்திருக்க எல்லா பொல்லாத கிரியைகள் அகன்று ஓடும். ஹalleluya. நல்ல உற்சாகமா இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை இந்த கார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தை நம் எல்லையையும் கோடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் இடுவோம். அந்த சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம். நம் எல்லையெல்லாம் ஜெய கோடி ஏற்றிடுவோம்.
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவருடைய நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தலத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அதனால அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த உயர்த்த எல்லா கிரியைகள், அவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் அகன்று போகும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உன் வாயை விரிவாய் அப்பொழுது நன்மையான நிரப்புவேன் என்று வாக்குறுதிக்கிறார். நாம் விரிவாய் வாயை திறந்து நாம் அவரை தோத்தரிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அற்புதமே நடக்க மாட்டேங்குது, குடும்பத்தில் அற்புதமே நடக்க. ஏனென்றால் நாம் அவரை துதிப்பது கம்மி. அல்லேலூயா. குறைவாக துதிக்கிறோம். அவர் விரும்புகிறபடி நாம் வாயை விரிவாய் திறக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வாயை விரிவாய் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் காணப்படும் எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை கட்டி நன்றி சொல்லுமா. சோத்திராம் 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 சோத்திராம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நாம் அவரை துதிக்கும் போது நிச்சயமாக விடுதலை, ஜனங்கள் மத்தியில் ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இந்த நிச்சயத்தோடு ஆண்டவரே நாங்கள் துதித்திருக்கிறோம். உங்களுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும். ஆண்டவரே, எப்படியாவது வரக்கூடிய நாட்களில் ஒரு எழுப்புதல் இந்த கிராமத்தில் உண்டாகணும். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா அப்படின்னு இன்னும் ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டிக்கிட்டே சோத்திரம் 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 சோத்திரம். இந்த கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக எப்படியாவது இந்த ஒளிபரப்பு மூலமாக அவர் சத்தம் ஆனி அநேகருடைய அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும். அல்லேலூயா. இதற்காக ஆசீர்வாதம் ஊழியர்காரை வல்லமையாக பயன்படுத்த முடியாது. இந்த கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக யாராவது ஒரு அழைச்சிவிங்க. எல்லா விக்கிரகத்தின் கட்டுகளும் சாபத்தின் கட்டுகளும் பாவத்தின் கட்டுகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, என் தேவன் தொடக்கம் முடிவதில் உடைய பிரசனம் மகிமை நடத்தி நிரம்பி வழிமுடியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமது மகிமை ஆண்டவரும் சுகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய இந்த 10வது நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறோம். 10வது நாள் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். 9 நாள் கூட்டம் நடந்திருக்கிறது. 10வது நாளில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து எல்லாரும் கரங்களை வைத்து 9 முறை நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 அங்கப்படுத்தி அல்லேலூயா சொல்லுவோம். மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். 10வது நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறோம். அருமையான முத்துக்குமாரன் வீட்டில் கோயில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அன்பான அண்ணனுக்காக, தகப்பனருக்காக, கொடுத்த மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கையின் பிரயாசம் விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் கைகளை வைத்து அதுக்காக குடும்பத்துக்காக 7 முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையுண்டாகட்டும். நாளை தினத்திலே இந்த ஸ்தோத்திர கூட்டமானது 11வது நாள் நடக்க இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அடையான முருகன் கலா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்திலே அங்கே அந்த ஸ்தோத்திர கூட்டமானது 11வது நாள் கூட்டம் நடைபெறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. நாளை தினத்தில் நடக்கிற கூட்டத்துக்காகவும் 7 முறை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். வருகிற டிசம்பர் 18ஆம் தேதி நமக்கு இடைக்கால சபையிலே ஊழியர்களுக்கான ஸ்தோத்திர கூட்டமானது நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக ஊழியக்காரர்கள் வர இருக்கிறார்கள். சேர்மாதேவி வட்டாரத்திலிருந்து இந்த ஊழியர் ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா ஆயத்த பணிகளையும் கர்த்தர் நேர்த்தியாக ஆண்டவர் நடத்தி தர வேண்டும். இந்த இடத்துல சீர் செய்யப்பட வேண்டிய காரியங்கள், இன்னும் நிறைவேறாமல் இருக்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தர ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வருகிற போதகரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆமென். 18ஆம் தேதி நடக்க இருக்கிற ஊழியர் ஸ்தோத்திரம் கொடுத்துக்காகவும் 7 முறை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுக்க இந்த ஊழியர் குழுத்திலே பாஸ்டர் கார்த்திக் கமாலியில் வர இருக்கிறார். ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். வருகிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நல்ல நாம நம்முடைய ஜெப வீட்டில் இந்த ஊழியர் கூட்டம் நடக்கிற அப்படின்னால அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஊழியக்காரருக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரருக்கு நல்ல ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும். வருகிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நல்ல விசேஷித்த ஆகாரம் கொடுக்கணும். ஆமென். ஒரு புதிய வஸ்திரம் கொடுக்கணும். இப்படிலாம் செஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் வந்து சந்திக்கிறதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரோட ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திர கூட்டத்துக்கான நோட்டீஸ் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கூட்டங்களுக்கு வாங்க. வருஷத்தின் இறுதியை ஆமென் தேவனுக்கு மகிமை செலுத்தி இந்த வருஷத்தின் நாளை என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிறதான கூட்டம். அநேகர் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறார்கள். தவறாமல் இடைவிடாமல் சிலர் வருகிறார்கள். அதை நினைத்து நான் இருந்த நம் கனமான இருதயத்தோடு நான் தேவனை துதிக்கிறேன். ஏன்னா அநேகர் அந்த நடத்துதலை மறந்து விட்டார்கள். அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறந்தே விட்டார்கள். சிலர்லாம் நினைச்சிட்டாங்க, மறந்தே விட்டாங்க. சிலர்லாம் வேற நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் துக்க முகத்தோடு என்ன செய்கிறாங்க, போய் தொலைய வேண்டியிருக்கேன் அப்படின்னு துக்க முகத்தோடும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க. எல்லா விதத்திலும் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் தியானித்து வருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வேத வசனம் வாசிப்போம். ஆண்டவரை துதிக்கிற அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது. ஏனென்றால் நாம் துதிக்கிறது குறித்து பிரத்யேகமாக பார்க்கும்போது முதல்ல நமக்கு கண்ணில் படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா யாருதான்? தாவீது. சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை துதித்து பாடினது யாருன்னா இன்னொரு அம்மா. அல்லேலூயா. அதுல பாட்டு பாடி துதித்தது யாரு? ஒரு அம்மாமாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு அம்மாமாரு என்ன செய்ய மாட்டேங்காங்க, பாட என்ன செய்ய மாட்டேங்காங்க, வரமாட்டேங்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா என்ன செய்யணும், பாடணும். பிள்ளைகள் எல்லாம் நல்லா பாடுகிறதுக்கு என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. பாட்டினால் தேவனை துதிக்கிற இருதயமுடையவர்களாக நாம் என்ன செய்யணும். பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள்லாம் சினிமா பாட்டு என்ன செய்யறாங்க, பாடுறாங்க, சினிமா பாட்டு கேட்கறாங்க, அப்படி விரும்புறாங்களே ஒழிய ஆமா இதனால அவனுக்கு சுகமாகுமா, அவனுடைய வருங்கால ஆசீர்வாதமா இருக்குமா? உண்மையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. கொஞ்ச நேரம் அந்த சித்தி இன்பம், கொஞ்ச நேரம் அவன் சந்தோஷப்படுவான், அவ்வளவுதான். மற்றபடி அவன் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதம் எங்க இருக்கு பாருங்க. ஆண்டவரை பாடும்போது, ஆண்டவரை துதிக்கும் போது அவன் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிக்கணும். நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் என்ன செய்தோம், வாசித்தோம். அவன் எப்போதும் கர்த்தரை என்ன செய்வேன்னு சொன்னான், துதிப்பேன் என்று சொன்னான். சங்கீதம் 71வது சங்கீதம் 6வது வசனம். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்போதும் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போதும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. அவன் நீங்க பலவீனமா இருக்கும் போது, அவன் பலமா இருக்கும் போது, நீங்க சுகவீனமா இருக்கும் போது, சுகமில்லாம இருக்கும் போது, எந்த சுகமா இருக்கும் போது, அவன் ஆசீர்வாதமா இருக்கும் போது, ஆசீர்வாதம் குறைவுபடும் போது, எல்லா வேளையும்
வேளையிலேயே நாம் ஆண்டவர் என்ன செய்யணும் பாருங்க, துதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவு சீராக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துறாங்க. எப்படி அன்பு செலுத்துறாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது இவங்களுக்கு ஆதாயம் நடக்கணும். நல்ல கவனிக்கீங்களா? அப்பனா என்ன செய்வாங்க? அன்பு செலுத்துறாங்க. ஆதாயம் இல்லாம போயிட்டு வைங்க, அவங்களுக்கு சுகம் இல்லாம போயிட்டு, அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களால சம்பாத்தியம் பண்ண முடியாது, இவங்களால நஷ்டம், இவங்களால வியாதி நமக்கும் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களை இனிமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களை நேசிக்கவே மாட்டாங்க. அதுதான் நம்ம ஊர்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லுவாங்க. நம்ம அப்படி ஜாதிலாம் நினைக்க வேண்டாம், நமக்கு ஜாதி வித்தியாசம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லாம ஆத்தோட கூட என்ன செய்ய மாட்டாங்களா, போக மாட்டாங்கன்னு ஒரு ஜாதியை சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, ஏதாவது ஆதாயம் இருந்தா தான் மனுஷன் செய்வான். அதே போல ஆண்டவரிடத்திலையும் நம்ம ஆதாயத்தோடு என்ன செய்ய கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா உற்சாகமே இல்லாம இருப்பாங்க, மூஞ்செல்லாம் இருளடைஞ்சு போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்காது, அவங்க கேட்டதெல்லாம் எப்போது நடந்துட்டா நம்ம தலைகீழ நடந்துருவோங்கிறது மறந்துடக்கூடாது. சில நேரம் நாம் சோதிக்கப்பட வேண்டும், சில நேரம் கைவிடப்பட்டது போல சில காரியங்கள் நடக்கணும். அப்பதான் நமக்கு பின்னால ஒண்ணு முளைக்காது. தலைமையில ஒண்ணு ஏறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால முளைக்க கூடாதது, ஏறக்கூடாததெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, சில நேரம் நமக்கு வருகிற சில கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பலவீனங்கள்லாம் நமக்கு என்ன செய்யணும் பாருங்க, வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் அம்மா அப்பாட்டே திட்டு வாங்கியிருப்பான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வருடங்களாக என்ன நடந்திருக்கும் பாருங்க, அம்மா அப்பா வாழ்த்திட்டே இருந்திருப்பான். நினைப்பான், எப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு, நமக்கு அம்மா அப்பா ஊர்வலத்தில் இல்லாதது அப்படின்னு நினைப்பான். ஆனா தெருல போறவன் வரவன்ட்டு திட்டுவாங்க ஆரம்பிச்சிருப்பான். நல்ல கவனிக்கல. எந்த வகையிலாவது வரணும், வந்தா தான் நாம எப்படி இருப்போம் பாருங்க, ஒழுங்கா இருப்போம். நல்ல கவனிங்க. முத்துக்குமாரன வீட்டுல நல்ல செடி மரம் கொடிகள்லாம் இருக்கு. அவங்க அம்மா கொஞ்சம் போல இடம் இருந்தாலும் அதுல எதையாவது போட்டுருவாங்க. சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னத்தையாவது போட்டு அதுல இருந்து ஏதாவது பயிர் எதையாவது எடுத்து அந்த அன்னைக்கு அதை என்ன செய்யறது, பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுக்க வைக்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க. பாருங்க, இங்க மரங்கள் இருக்கு, என்னென்ன மரம்லாம் இருக்குன்னு தெரியல. முந்தி ஒரு தடவை வந்திருக்கேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடையில ஒரு தடவை வந்த மாமரம் இருக்கு, புங்க மரம் இருக்கு, நார்த்தாங்காவா எலுமிச்சை ஒன்று இருக்கு, எல்லாம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மரத்துல எல்லா பறவைகளும் வந்து இருக்கும். ஆனா குறிப்பிட்ட மரத்துலதான் பறவைகள்லாம் வந்து இருக்கும். குறிப்பிட்ட மரத்துலலாம் எல்லாருடைய பார்வை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்துல பூ பூத்திருக்குன்னு அர்த்தம், காய் காய்த்திருக்குன்னு அர்த்தம், கனி இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. எதுவுமே பிரயோஜனம் இல்லாத இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தரும் ஏற்கனவே வாங்க. இதுதான் உலகம். அதே போல நீங்களும் நானும் எல்லாம் வரணும், எல்லாம் தந்தாத்தான் அவரை துதிப்பேன்னு என்ன செய்யக்கூடாது, தந்ததுக்காகவும் துதிக்கணும், தர போறதுக்காகவும் துதிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் நீங்களும் ஆண்டவரும் அவருடைய உறவுல இருக்கிற ஐக்கியத்துல ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால மனதார கர்த்தருக்கு என்ன செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சாப்பிடும் போது கூட நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன செய்யணுமா, ஐயா நல்ல கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு வருகிற சரீரத்தில் வருகிற நோய்களுக்கெல்லாம் டாக்டர்கள் சொல்றாங்க, மருத்துவர்கள் என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா, நீங்க சாப்பிடுற ஆகாரம் தான் உங்களுக்கு நோய்க்கு காரணம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பைபிள்ல வேற வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விளக்குறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வியாதி விளக்குவாராயா, நல்ல கவனிங்களா ஐயா. சரீரத்துல நோய் இருக்கும் போது அந்த நோயை குணமாக்குறவரும் ஆண்டவர் தான். அதே நேரம் நோய் சரீரத்துல உண்டாகாத மாதிரி அப்பத்தையும் தண்ணீரையுமே ஆசீர்வதிச்சாரும் நோயே வராது. சொல்லுங்க அல்லேலூயா. எப்படிலாம் ஆண்டவர் சுகம் தர்றாரு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நீங்கள் நானும் ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு தரும் போதா இருக்கட்டும், தவிச்ச வாங்கி நீங்க தண்ணி குடிக்கும் போதா இருக்கட்டும், அதையும் நீங்க எப்படிதான் சுத்தணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் காஞ்ச மாடு கம்பள விழுந்த மாதிரி என்ன செய்யறது, சோத்த அப்படியே மம்பட்டியை வச்சு வெட்டி
அப்படி குழி பறிச்சு ஆமா கத்திர உள்ளுக்குள்ள ஊத்தி என்ன செய்யறது பாருங்க, அப்படியே சாந்து குலைச்சு சட்டு சட்டு சட்டுன்னு என்ன செய்யறது. அதனால வேகமா அப்படி சாப்பிடலாம் என்ன செய்யுங்க, நம்ம பெரிய ஆளுங்க அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த கையில சாப்பிடும் போது இந்த உள்ளங்கைக்கு என்ன செஞ்சிடக்கூடாதான். அப்படிதானே, தெரியுமா தெரியாதா? சிலர் ஆனா என்ன செய்யறது, பிசிக்கி நசுக்கி ஆமா சில சில பார்ட்ஸ்கள், அந்த முருங்கைக்கால் உள்ள பார்ட்ஸ்கள் அடுத்த தெருவுக்கு போயிடும். கத்திர சோறு அப்படி சிலர் என்ன செய்வாங்க, ஆமா நொறுங்க தின்னா 100 வயசுனா வாயில போட்டு நொறுங்க திங்கன்னு அர்த்தம். இங்கேயே என்ன செய்யக்கூடாது, நொறுக்கக்கூடாது. கத்திர ஸ்தோத்திரம், வாயில போட்டு நீங்க நல்லா மென்று சவைத்து சாப்பிடலாம். கத்திர ஆனா தட்டுல வச்சு என்ன செய்யறது, அப்படியே என்ன நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ உங்க இஷ்டம், உங்க சாப்பாட்டை நான் பார்க்க கூடாது. கத்திர ஸ்தோத்திரம். நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்ல வயிறார சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க. யாரும் பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாங்க. நல்ல வயிறார என்ன செய்யுங்க, கத்திர மகிமை உண்டாகட்டும். பசி உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அது தகுந்தாப்புல சாப்பிடுங்க. பசி இல்லாம அதிகமா என்ன செஞ்சாதீங்க, சாப்பிடாதீங்க. கத்திர ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற அந்த சாப்பாடை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் அனுபவித்தால், தேவனுக்கு மகிமை செலுத்தி அனுபவித்தால், அதனால் உண்டாகிற நோய் இனிமே நமக்கு என்ன செய்யாதான் பாருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம நாட்டுல இருந்த நம்ம பெரியவர்கள் சாப்பிடுற மாதிரிலாம் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறது இல்லை. அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டாலும் கடைசி கொஞ்சம் போல மோர் ஊத்தி நினைச்சுவாங்க சாப்பிடுவாங்க. இப்ப அப்படிலாம் தெரியாது, மோரே கிடையாது. முதல்ல மோர் இருக்கா நம்ம ஊர்ல? ஒரு சில கிராமங்கள்ல மட்டும்தான் மோர் விற்காங்க, மற்றபடிலாம் இன்னும் அதெல்லாம் முடிஞ்சுது. ஏன்னு கேட்டா இப்ப எல்லாரும் வீட்லயும் என்னதான் இருக்கு, தயிர் இந்த ரோட்ல வித்துட்டு போறாரு டப்பால, 10 ரூபாய்க்கு டப்பால வித்துட்டு போறாரு. அதை வாங்கி நினைச்சிருக்காங்க, அது பாதி தின்றது. கத்திர ஸ்தோத்திரம். கேடுனா தான் உங்களுக்கு என்ன செய்யும் பாருங்க தெரியும்னா, அந்த தயிர் தான் வச்சு இவங்க சாப்பிடுவாங்க. கத்திர ஸ்தோத்திரம். ஆனா தயிர் வச்சு சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க. எதுதான் வச்சு சாப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோரும் உப்பு இருக்கு பாருங்க, இது ரெண்டும் சேர்ந்தா எப்பேற்பட்ட விஷ தன்மையும் முறிக்குமா. இல்ல கவனிக்கீங்களா? அன்னைக்கு பெரியவங்க அப்படி கொடுத்தாங்களா? ஐயா ஒரு பூராங்கடை சிரிச்சு ஒரு தேல் கொட்டிட்டு அப்படின்னா பயப்படுறாங்க பாருங்க. தேங்காவும் கருப்பட்டியும் கொடுத்துட்டு என்னதை குடிக்க சொல்லுவாங்களாம் பாருங்க, மோர்ல உப்பு விலைக்கு கொஞ்சம் கூட குடிச்சிருப்பான் அப்படின்றாங்க. எவ்வளவு விஷம் இருந்தாலும் மேல ஏறும் பாருங்க. கத்திர ஸ்தோத்திரம். அதனால சாப்பாட்டுல என்ன, சாப்பாட்டுல ஏதாவது குறை இருந்தாலும் கடைசி இந்த மோர் ஊற்றி சாப்பிட்டோன்னு அந்த சாப்பாட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சிலர் பாருங்க எங்களுக்கு இதா டைஜஸ்ட் ஆகல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிலீஷ் எழுதிவாங்க பேசுவாங்க. கத்துறது எல்லாம் அவங்களுக்கு அது ஹானஸ்டா தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல வேலை செய்யலன்னு அர்த்தம். செஞ்சா சீக்கிரம் எழுந்திரும். ஆமா ஜீரணமாயிடும். கத்திர ஸ்தோத்திரம். பாருங்க, சாப்பிட்டு ஜீரணிக்கல அந்த மோர் என்ன செய்யணும், எது ஜீரணிக்கலைன்னா அது ஜீரணிக்கணும். ஆமா கத்திர ஸ்தோத்திரம். மோருக்கு அவ்வளவு தன்மை இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுல என்ன கிடையாது, மோரா சளி பிடிச்சுக்கிடுவோம். என்ன பிடிச்சுக்கிடுமா? ஆனா ஐஸ்கிரீம் வாங்கி என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு. கத்திர ஸ்தோத்திரம். அப்போ சாப்பாட்டுல அன்னைக்கு அப்படிப்பட்ட முறைகள்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் அதனாலதான் என்ன செய்தாரு பாருங்க, அப்பத்தையும் தண்ணீரை என்ன செய்தாரா, ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம ஸ்தோத்திரம் பண்ணா மட்டும் ஆசீர்வதிப்பார்னா அவங்களுக்கு பிரசவம் பண்ணல. இன்னொன்னு, நீங்க பண்ணுகிற தொழில், உங்களுடைய கையின் பிரயாசமும் எப்படி இருக்கணும். ஏன்னா வேற சொல்றது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னா, நீங்க என்ன வேலை பார்க்கிறீங்களோ அங்க இருந்தா உங்களுக்கு சாப்பாடு வருது, அந்த சம்பளத்துல இருந்துதான். அப்ப அதுவும் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை. அப்பதான் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன வராதான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சாப்பிடும் போது கூட கர்த்தருக்கு என்ன செலுத்தினாங்க, மகிமை செலுத்தினாங்க. நாம சாப்பிடும் போது மட்டும் இல்ல, தூங்கும் போதா இருக்கட்டும், ஒவ்வொரு நாள் பிறக்கும் போதா இருக்கட்டும், எந்த காரியத்தையும் செய்யும் போதா இருக்கட்டும், இந்த வருஷத்தை முடிக்கிறதா இருக்கட்டும், புதிய வருஷத்தை தொடங்குறதா இருக்கட்டும், எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போதும் கர்த்தரை துதிப்பே. காரணம் என்னன்னா, அந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறார், ஆதரவா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருக்கணும் பாருங்க, ஆதரவா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க யாரும் இல்ல. சிலர் நினைக்கிறாங்க இப்ப நம்ம உடம்புல பலன் இருக்கு, இன்னும் எத்தனையோ பேரு நம்ம வயசுலாம் வர்றதுக்கு முன்னாலே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆமா நம்மளை யாரு பார்ப்பாங்க அப்படிலாம் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, வருந்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆமா நல்ல பணம் வேணுமே,
சொந்த பந்தங்கள் வேணுமே, ஜாதி ஜனங்கள் வேணுமே, அப்படிலாம் ஆதரவுக்கு நம்ம ஜனங்களை தேடி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, தவறுன்னு நான் உங்களுக்கு சொல்லல. நீங்க எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் நீங்கள் அன்பு கூறணும், எல்லாரையும் நீங்கள் ஆதாயப்படுத்தணும், அது தவறுன்னு சொல்லல. ஆனால் உங்களுக்கு முழு நம்பிக்கையும் யார் மேல இருக்கக்கூடாது பாருங்க, மனிதர்கள் மேல இருக்கக்கூடாது. ஆமா, ஏன்னா உங்களுக்கு ஆதரவா இருக்கிறது யார் மட்டும்தான் இருப்பா? ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு எப்போதும் ஆதரவா இருப்பார். அல்லேலூயா. அவரை ஆதரவாக்குறதுனா என்ன செய்யறது? மனிதர்களை ஆதரவாக்கணும்னா என்ன செய்யலாம்னா எதையாவது கொடுத்துடலாம். அவனிங்கெல்லாம் உனக்கு இந்த வீட்டை எழுதி வச்சிருந்தேன்ப்பா, உனக்கு இந்த தோட்டத்தை எழுதி வச்சிருந்தேன்ப்பா, உனக்கு இவ்வளவு தாரம்பா அப்படின்னா என்ன செய்யலாம்? மனிதர்களை தான் பக்கம் இழுத்துறலாம். இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு சொல்லிட்டாங்க இது உனக்கு இந்த தொகுதியை தந்துடுறேன்ட்டாங்க, உடனே அவரு டக்குன்னு இங்க கொடுத்த ஆதரவு அங்க போய் கொடுத்துட்டாரு. உங்களை என்ன செய்யுது? அமைச்சராக்கிறதுன்னு ஒண்ணு. இத்தனை வருஷமா இருந்து இந்த கட்சியில நமக்கு அமைச்சரா எம்எல்ஏவாவே நிக்க விட மாட்டேங்க, டக்குன்னு அந்த கட்சியில போனாங்க, உடனே யாராயிட்டாங்க? அமைச்சரா. எங்கள் ஆதரவுக்கு எல்லாரும் ஒண்ணு கொடுக்காங்க. நம்ம ஆண்டவரை நமக்கு ஆதரவாக்க நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? ஆட்டை கொடுக்க முடியுமா? மாட்டை கொடுக்க முடியுமா? கோழியை கொடுக்க முடியும்? அவர் ரத்தம் குடிக்க மாட்டார். கவனிச்சீங்களா? அவருக்கு பொங்க வைக்க அவருக்கு அதெல்லாம் முடியாது. அவரு நாம இன்னைக்கு சபையில ஆடு வெட்டுறோம், மாடு வெட்டல, இனிமே என்ன செய்வோம்? உண்மை சொல்ல மாட்டேங்க. பிடிக்காத உங்களுக்கு ஆடப்பா பிடிக்காதா? நல்ல வேலை வெட்டாம விட்டேன். என்ன ஒருத்தர் சொன்னாரு, ஐயா பைபிள்ல போட்டிருக்கு கொளுத்த கன்றுன்னு போட்டிருக்குன்னாரு. நானும் கொளுத்த கன்று ஒரு வயல்லவே பார்த்தேன். போய் பார்த்துட்டு நானும் இன்னொரு அண்ணன் ஒரு 5-6 பேர் போனோம். உங்கள்டெல்லாம் சொல்லாம போய் பார்த்து வந்துடும் பார்த்தேன். எனக்கு அந்த கன்றை பிடிக்கல. அந்த இல்லைன்னா கன்று தான் போட்டிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கொளுத்த கன்று அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நீங்க கோடு வேட வச்சுக்கிடுங்க. பாசையாவது கோடு வேட வச்சுக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டா, ஈசாக்கு அப்படின்னா ஆடு அர்த்தம், ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடு அர்த்தம். இதுதான் கோடு வேடு. இது என்ன கறி? ஆபிரகாம் அப்படி மாடு. மாட்டுக்கறி தான் திம்பியலா, ஆனா கோடு வேட சொல்லுவோம் ஆபிரகாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஓஹோ இது அந்த கறி போல. இது என்ன கறி அப்படின்னு கேட்டா, ஈசாக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு கோடு வேட வச்சிருக்காங்க. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால என்ன சாப்பிடுவீங்களோ, என்ன செய்வீங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் தோத்திரத்தோடு என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி என்ன செய்யுங்க? நல்ல உங்க சரீரத்துல கர்த்தர் என்ன தருவாராக? பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கர்த்தர் என்ன செய்வாராக? தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான தாவீது எப்போதும் கர்த்தரை துதிப்பேன் அவன் சொன்னதுக்கு காரணம் ஆதரவாக. ஆண்டவரை நமக்கு ஆதரவாக்கணும்னா, எதையாவது கொடுத்து ஆதரவாக்கணும்னா அவர்கிட்ட ஒண்ணும் லாய்க்கூடாது. ஏன்னா எல்லாமே அவருக்குள்ளது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க வீட்டுல 10 ஆடு இருக்கும், 2-3 மாட்டை வச்சுக்கிட்டு இவங்க காட்டுற பவுச கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக்கா கூட்டத்து வரலையா? ஏக்கா ஆராணி வரல, மாடு கிடக்கே. இப்படி வாய வச்சே மாடெல்லாம் வச்சாச்சு. நல்லா கவனிக்கீங்களா? ஒழுங்கா அதுக்கு நேரத்துக்கு முடிஞ்சதை போட்டு ஒழுங்கா கூட்டத்து வந்தா நீ வீடு நிறைய என்ன இருந்திருக்கும்? வேலைக்காரங்களும் இருந்திருப்பாங்க, மாடு அண்ணன் வரலையா? கூட்டத்து வரலையா? ஆடு கிடக்கே. ஆராதனைக்கு வரலையா? ஆண்டவரை தெரியலையான்னு கேட்டா காரணம் உள்ள என்னதுதான்? ஆடு மாடு. தயவு செய்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன், கவனிங்க. தோட்டம் வச்சிருக்கிறவங்க, தென்னந்தோப்பு வச்சிருக்கிறவங்க, வயல் வச்சிருக்கவங்க வாயை மூடிட்டு இருக்கு. ஆமா, வரலையா? வரணும். ஆண்டவர்கிட்ட ஜோமனுங்க சீக்கிரம் நினைச்சிருந்தோம் அப்படி சொல்லுங்க. எதை சொல்லாதீங்க. காரணம் வேலையை சொல்றது, தோட்டத்தை தொடர்றது. ஆமா, இப்ப சிலர் பிளான் பண்றாங்க, யாரையாவது போட்டு தள்ளணும்னா அவங்க பேரை சொல்லணும் சிலர் பிளான் பண்றாங்க. அப்படிலாம் பிளான் பண்ணி மாமியாரால தான் வரல, மாமியார் சீக்கிரம் போட்டு நினைச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அது அப்படி இல்ல. ஆண்டவரை தேடுறதுக்கு உங்களுக்கு என்னவா இருக்க கூடாது? தடையாக. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ தேவனுக்கு கொடுத்து அவரை நம்ம ஆதாயப்படுத்துறானோ இல்ல. 4-5 மாடு தான் வச்சிருக்கோம், நம்ம 5-6 ஆடு, 10 ஆடு, 50 ஆடு வச்சிருக்கீங்களா? ஒரு 100 ஆடு தான் வச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான். வனாந்திரத்திலே போய் பாருங்கய்யா, என்னவே முடியாத அளவுக்கு அங்கே திரளா என்ன செய்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்குயா. கர்த்தருக்கு மகிமை. அதுக்கு யாரும் ஊசி போடுறது இல்ல. அதுக்கு யாரு இப்ப மழை நேரத்துல அவ்வளவுக்கு வாயில என்ன வந்திருக்கு? அவ்வளவு ஆட்டையும் பாத்தீங்கன்னா வாயில கொரு இருக்கு ஆடுகளுக்கு.
வனாந்திரத்துல இருக்கிற ஆட்டுக்கு யாரு மஞ்சள் தடவா? யோசிச்சு பாருங்க. இங்க மஞ்சள் நல்லெண்ணெய் குழப்பி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வாங்க ஒரு அண்ணாச்சி வாயில இப்படி தடவை ஒவ்வொரு ஆட்டையா பிடிச்சி அவர் மூஞ்சில அடிக்கி பார்க்கலாம் சாப்பிட்டு. ஆமா, ஜெல்லோட நெய்யோட சேர்த்து அதுல இருந்து புறப்பட்ட நெய்யோடு இந்த மஞ்சளோட அடிக்க அப்புறம் அப்படியே புடிச்சுட்டாரு. கையில இருக்கியா மஞ்சள்? அவர் அந்த நெய்யை இவர் கையில இருந்த மஞ்சள் சேர்த்து பிடிச்சிட்டாரு அவர் மூஞ்சில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வனாந்திரத்துல அங்க இருக்கிற ஆட்டுக்கு யாரு தேய்ச்சி விடுவாங்க? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்க இங்க புறா சர்ச்சில் வளர்க்கோம், பாசையாக அதெல்லாம் பிடிக்கும் பாருங்க. புறா வளர்க்கோம் நாங்க. அதனால காலைல எழுந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு நாங்க வரும்போதே அரிசி நெல் ஒரு பாத்திரத்தை கலக்கிட்டே வருவேன். வந்து அப்படி வரும்போது அதுல போட்டு திறந்து விட்டு உடனே அதுல தண்ணி, எனக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். அதை தண்ணி வனாந்திரத்துல யோசிச்சு பாருங்க எவ்வளவு புறாக்கள் இருக்கிறது பாருங்க. அவ்வளவுக்கு யாரு சாப்பாடு வைக்கலாம்? வேறம் சொல்கிறது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்ல அறுக்கிறதும், ஆனால் திருப்தியாய் சாப்பிடுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இங்கதான் முட்டை விட மாட்டேங்கி, இங்கதான் நோய் வந்துருது, இங்கதான் சென்னைக்கு ஊசி கொண்டு போட வேண்டியிருக்கு. அதுவும் 10 தடவை போட வேண்டியிருக்கு. என்ன ஊசி போடுவான்னு தெரியல. டாக்டர் அவரா பிள்ளை வைக்காரு, அவர் மருந்து தான் போடுவாரு. அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனா இந்த டாக்டர் சரியே கிடையாது, இவர் போட்டா செனையே பிடிக்க முடியாது. அப்பாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அப்படி சென ஊசி கொண்டு போடுவாங்க பாருங்க. வனாந்திரத்துல போய் பாருங்க. அப்பா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆண்டவர் அவைகளை என்ன செய்யறாரு பாருங்க. எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. நாம எதையாவது கொடுத்து அவரை நமக்கு ஆதரவாக்கலான்னு பார்த்தா ஒண்ணும் முடியாது. கர்த்தர் எல்லாம் அவருடைய பாரத்துக்கு கீழே இருக்குயா. அப்ப அவரை எப்படி நமக்கு ஆதரவாக்கலாம்? அவர்தான் நம்ம என்ன செஞ்சு வர்றோம் தியானிக்க. ஆண்டவரே, நீங்க எங்க குடும்பத்துக்கு துணையா இருக்கணும் ஐயா, நீங்க என் பிள்ளைகளுக்கு துணையா இருக்கணும் ஐயா. ஆமா, வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, கர்த்தர் பனி அடிச்சாலும் சரி, ஒண்ணு என் குடும்பத்தை எரிஞ்சிடக்கூடாது, சேதப்படுத்திடக்கூடாது. நீங்க என் குடும்பத்துக்கு துணையா இருக்கணும். ஊரெல்லாம் எத்தனையோ நோய்கள், கொள்ளை நோய்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நீங்க துணையா இருக்கணும் ஐயா. எங்களாமோ ஆபத்து நடக்கு, எங்களாமோ விபத்து நடக்கு, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கணும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துல பிசாசு, இந்த குடும்பத்துல மந்திரம், இங்க ஏவல் நடந்துகிட்டு இருக்குயா. ஆண்டவரே, நீங்க எங்க குடும்பத்துக்கு துணையா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆண்டவரை ஆதரவாக்குறதுக்கு நாம எங்கேயாவது உண்டியல்ல ஒன்று துட்ட போட்டா அவர் உங்களுக்கு எப்படி இருக்க மாட்டாரு? எப்படி கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார்? யாருக்கு ஆதரவா இருப்பார்? அதான் நம்ம இப்பொழுது என்ன செய்து வருவோம் பாருங்க, தியானிக்கிறோம். வாசிங்க, 2வது தலைப்பு வாசிப்போம். சாமுவேல் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 23வது வசனம். நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம், உன் பிராணனை வாங்க, அதாவது என் பிராணனை வாங்க தேடுகிறவனே, உன் பிராணனை வாங்க தேடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ என் ஆதரவில் இரு என்றான். இப்பொழுது நம்ம பார்க்கிறதான காரியத்தை பாருங்க. தாவீது ராஜா, யாரை நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம், அந்த தாவீது ராஜாவே அபியத்தார் என்கிற ஒரு ஆசாரியனை பார்த்து சொன்ன வார்த்தை, உனக்கு யாரு பயங்கரா இருக்கிறானோ, உன்னை யாரு விரோதிக்கிறாங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை யார் அழிக்க நினைக்கிறாங்களோ, முதல்ல அவங்க என்ன அழிக்க வந்தாங்கப்பா அப்படின்னு என்ன செய்யறாரு பாருங்க, சொல்றாரு. கர்த்தர் யாருக்கு ஆதரவா இருப்பார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு யாரு பகைங்கிறோ, தேவனை யாரு பகைக்கிறார்களோ, கர்த்தரை யாரு வெறுக்கிறார்களோ, அவருக்கு யாரு அநியாயம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் தான் நமக்கு யாராக இருக்கணும் பாருங்க, அநியாயக்காரர்களாக. அவங்கதான் நமக்கு பகைஞரா இருக்கணும். அப்ப அர்த்தம் புரியுதா ஐயா? நல்ல கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேரும் உயிருக்கு உயிரா இருக்காங்க, அன்பா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்காங்க. பாருங்க, இப்படி பிள்ளைகள் பிறந்திருக்கு, இப்படி இப்படி இருக்கிறத, சந்தோஷமா இருக்கிறத பாருங்க, எல்லாம் ரைட், எல்லாம் கரெக்ட். ஆனா உண்மையான ஸ்நேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவரை எது வேதனைப்படுத்துதோ அது மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்க. இப்ப அடுத்தால சொல்லுங்க பாருங்க, மனைவிக்கு எதை வேதனைப்படுத்துதோ அதை வீட்டுக்காரர் என்ன செய்யவே கூடாது. சிரிப்பு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அவன் அம்மையை தான் பிடிக்கும், என்னையவா பிடிக்கும்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன அவங்க அம்மா திட்டுது, அவங்க அம்மா சாபம் போடுது எல்லாரும் சொல்றாங்க. சில மருமக்கமாரெல்லாம் சொல்றாங்க, அம்மா மாரு திட்டுதாவ, என் பிள்ளைல நாசமா போட்டுன்னு சொல்லுதாவ. எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அம்மா எங்க அண்ணனை பார்த்து சொல்லுவாங்க, இல்ல நீ என்ன ஆக போற பாருல, பைக்ல போகும்போது நீ என்ன ஆக போற பாருல அப்படின்னு. எங்க அண்ணன் சொல்லுவான், ரோட்ல அடிபட்டு கிடப்பேன், என் பொண்டாட்டி பிள்ளையும் தருல நிக்கிட்டு நீ சாவ முடியோ அப்படின்னு. ஆமால அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் ஒரு நாளும் கோவப்பட்டதே கிடையாது. நாங்களும் அப்படி என்னையும் அப்படிதான் கோவப்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டா எங்க அம்மா ஒரு வார்த்தை சின்ன பிள்ளையிலே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோழி மிதிச்சு குஞ்சு என்ன செய்யாது. நான் கேட்டேன், அது எப்படி தண்டி நின்றுக்கிட்டு இவ்வளவு போல குஞ்சு மிதிச்சா எப்படி வலிக்காம இருக்கும்? உண்மையில கேளுங்க, வலிக்கல வலிக்காதீங்களா? சொல்லவே மாட்டீங்களே. நீங்க செத்ததை வேணா பார்த்திருக்கலாம், வலிச்சதை வேணா பார்த்திருக்கலாம், ஆனா அதுல உண்மையிலேயே இருக்கிற ஒரு சுபாவத்தை கேளுங்க, நல்ல கவனிங்க. என்னன்னு கேட்டா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இடைக்கால கோழி பொழிச்சு பொறிச்சு அது நின்றுகிட்டு இருக்கு. அப்போ ஒரு கல்ல பிறந்து வந்து சடார்னு ஏரோப்ளேன் மாதிரி வந்து ஒரு அரை. ஆமா, ஏன்னு கேட்டா அந்த தாய் அது வந்து அது பறக்குது. பறந்து அந்த குஞ்சை எடுக்க விடாம அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கோழி குஞ்சு ஆம்பிட்டு. அதுல அம்மா மேல அடிபட்ட, அம்மா அடிச்சுதா பறந்து அடிச்சுதான் தெரியல, அது குஞ்சு மயங்கி. இந்த கோழிகளுக்கே இருக்கிற சுபாவம், அதிர்ச்சியை கண்டா பயந்து அந்த அப்படியே வாயம் விட்டு இப்படியே அடித்து காலை கையை விட்டு ரெண்டு காலையும் தூக்கி பாசம் செஞ்சாங்க பாருங்க. உடனே பிடிச்சி மத்த குஞ்செல்லாம் கத்துதாங்க. ஆமா, உடனே பாசம் சொன்னாங்க, ஒன்றா அந்த தாய் கோழியை பிடிச்சி அங்க வச்சுட்டு அந்த குஞ்சு கோழியை தூக்கி இங்க விட்டாங்க. ரெக்க கோழியை தூக்கி செத்துறாம செத்துறாம எல்லாம் சாவாது அப்படின்னு சொல்லி தாய் கோழியை பிடிச்சி ரெக்கைக்குள்ள வந்து வச்சிருந்தாங்க பாருங்க. அது இது ஒரு மாதிரி சாவப்படுறது நல்ல கேன்னு கத்தல, ஒரு மாதிரி சாவ போற மாதிரி கத்து. இதுக்கு இந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த தாய் கோழி வேற சத்தம் கொடுத்துட்டு அதை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த முட்டையை அடகாத்தது மாதிரி இந்த குஞ்சை எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு காத்து போட்டாம இப்படி வச்சு அமுக்குதான் கொண்டு விடாம அப்படின்னு. நீ என்ன கொடுத்தாலும் அதுக்கு சோமாது, அம்மா பிடிச்சுக்கிட்டானா அதுக்கு என்ன செஞ்சிடும், சோமாயிடும். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் சாதா ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் மாறி என்னன்னு பார்க்க அவன் அம்மா காரி இன்னொரு காலில் அந்த குஞ்சியை மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அட பாவமே, கொண்டு விடாத அப்படின்னு தூக்குத. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பயத்துல அடிபட்டதுல அந்த அதிர்ச்சியில ஆண் இருக்கு பாருங்க, மிதிச்ச மிதியில ரத்தம் ஓடாத இடத்துல ரத்தம் ஓட ஆரம்பிச்சு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு தான் நினைச்சேன், தாய் மிதிச்சா குஞ்சுக்கு என்ன கிடையாதா, அப்பதான் தெரியும் சத்தியமே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் எங்க அண்ணனுக்கு ஒரு நாளும் அப்படி வந்ததே. ஏன்னா எனக்கு பிள்ளைகள் கிடையாது, ஆனா எங்க அண்ணனை திட்டும் போது எங்க அம்மா அப்படி திட்டுவாங்க அப்படின்னு. ஆனா எங்க அண்ணன் வருத்தவே விட மாட்டான், போவே விட மாட்டான். சண்டை எப்போதும் இருக்கும், சண்டை ஒரு நாள் குறைஞ்சது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு நாளும் அம்மா அப்படி சொல்லிட்டா வச்சுட்டான்னு வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி என்ன செய்யறாங்க பாருங்க, வருத்தப்படுறாங்க. அப்படிலாம் என்ன செய்யாதீங்க, அவங்க பெரியவங்க உங்களை என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க சாபமே போட்டாலும் உங்களுக்கு என்னதுதான், ஏன்னா அவங்க மனசார நீங்க வம்பா போனா அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ள அப்படி நினைக்கவே செய்யாது. ஆமா, அதனால உங்களை பெற்றவங்க, ஆமா உங்களை நீங்க நல்லா இல்லாம போனோம்னா அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க. வயசாகி போச்சு, கோபத்துல தத்தர புத்தரன்னு கத்தும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி எழுதிக்கிடணும். ஆமா, தோத்திரம் போயிட்டே இருந்துடும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது, கர்த்தரை நான் எப்போதும் துதிப்பேன். ஏன் தெரியுமா, ஆண்டவருடைய ஆதரவு எனக்கு என்ன செய்கிறது. நீங்களும் நாமளும் ஆண்டவருடைய ஆதரவை உண்டாக்குறதுக்கு நீங்க எத்தனையோ பேர் என்னெல்லாமோ செய்யறாங்க. நாம கர்த்தரை நமக்கு ஆதரவாக்கி கொள்ளுகிறதற்கு நாம என்ன செய்யணுமா தெரியுமா. இங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம், என்ன வார்த்தை பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னா, எனக்கு யாரு பகைஞனோ அவன் தான் உனக்கு பகைஞன். அப்ப ஆண்டவருக்கு யாரு பகைஞரோ அவங்கதான் உங்களுக்கு யாரா இருக்கணும், பகைஞரா. உங்க வீட்டுக்காரருக்கு யாரு பகைங்களோ அது உங்களுக்கு யாரா இருக்கணும், பகைஞரா. உங்க மனைவிக்கு யாரு பகைங்களோ அவங்கதான் உங்களுக்கு யாரா இருக்கணும். அதுக்காக சண்டை போட சொல்லல, ஆனால் அந்த 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 இறுதியை தெரியணும், உங்களுக்கு தெரியணும், அந்த வழி தெரியணும்.
அதான் உண்மையான கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிராணனை வாங்க தேடுகிறவன் தான் உன் பிராணனை வாங்க தேடுகிறான் என்று சொல்லி. அதனால நீங்கள் நானும் இன்னைக்கு தேவனுடைய ஆதரவை உண்டாக்கி கொள்கிறதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு விரோதமானது என்ன, அதை நம்ம என்ன செய்யணும் பாருங்க, புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதியா இருக்கிறத என்னன்னு சொல்லி நம்ம கேர்ஃபுல் ஆயிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாரு பாருங்க, ஆதரவாயிருப்பார். கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்ன? முதல் நாள் திங்கட்கிழமை ஒரு காரியத்தை என்ன செய்தோம், பார்த்தோம். என்ன? ஆண்டவருக்கு விரோதமானது அவரை பின்பற்றாமல் போனால் அது ஆண்டவருக்கு என்னவாயிரும்? விரோதமாயிரும். அவரை பின்பற்றினால் அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்தார் பாருங்க, யார் அவருக்கு எந்த அநியாயம் செய்தாலும் அவர் எப்படி இருந்தா? மௌனமா இருந்தார், சகித்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நாள் நேற்று தினத்துல பார்த்தோம், விசுவாச வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு மூன்றாவது நாள், இன்னைக்கு ஒரு காரியத்தை, தேவனுக்கு விரோதமானது என்ன அப்படிங்கிற மூன்றாவது காரியத்தை இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். வாசிப்போம். அதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தை தெரியுது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிப்போம். இங்கே ஏலி என்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் பேசின ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். வாசிங்க 24, 25 வாசிங்க. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு நீங்கள் காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் ஒருத்தரை நியாயம் சொல்ல கூப்பிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு, தெய்வத்துக்கே விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் யார் வர முடியும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. போதும், யார் வர முடியும்? ஏன்னா ஆண்டவருக்கு விரோதங்கிறது ஒரு நாள் அநியாயமாகாது. நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு மனுஷன் அப்படின்னா தெரிஞ்சிடும் நமக்கு. இப்ப நவீன்கிட்ட கேட்டீங்கன்னா, எப்படி கலித்தாமத்துல உள்ளவங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது, மீன் குழம்பு என்ன செய்யாது. அதனால நான் உருட்டி பிசைஞ்சு என் வீட்டம்மா அன்னைக்கு இறால் மீன் குழம்பு வச்சிருந்தாங்க, பிசைஞ்சு நவீன் ஒரு சாப்பிடுவாங்க. மாமா எங்களுக்கு பழக்கம் கிடையாது, வாடகை கட்டாலே உள்ள இருக்கிறது வெளியில வரட்டான்னு தோணும். ஆனா என் வீட்டுக்கார்ட்ட கேட்ட, நாங்க பிறந்ததுல இருந்து வந்திருக்கோம், இங்க மீன் உண்டா, ஏழை கணக்கு உண்டா, இங்க கொண்டு கட்டி துளைச்சிட்டாங்களாப்பா அப்படின்னு சொன்னது இல்லை. நானா சொல்றேன். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊர்ல பிறந்ததுல இருந்து மீன் கிடையாது, ஆனா அந்த ஊர்ல என்னதானா பிறந்ததுல இருந்தே மீன் தான். ஆனா எனக்கு ஒண்ணு பிடிக்கும், அவனுக்கு ஒண்ணு என்ன செய்யாது, அவனுக்கும் கல்யாணம் பிடிக்கணும், வழி கிடையாது. அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிச்சுதானே ஆகணும். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவனுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிறது அவனுக்கு என்ன செய்யாது. அப்போ அவனுடைய பிரிய வேற, என்னுடைய பிரிய வேற. நமக்கு எங்க 2 பேருக்கு விரோதமானா, ஒரு பக்கம் நியாயம் தெரியும் அவனுக்கு, எனக்கு இன்னொரு பக்கம் அது அநியாயமா தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு எது அநியாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கே எது அநியாயமோ அதுதான் யாருக்கு அநியாயம்? ஆண்டவர் ஒரு நாள் அநியாயத்தை நியாயம் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டார். ஏனென்றால் எல்லா மனுக்குலத்துக்கும் எது நன்மையோ அதைத்தான் அவர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக வைக்க மாட்டார். இந்த வேதாகமத்தில் இருக்கிற எந்த ஒரு கருத்தும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்துக்கோ உரியது கிடையாது. நீங்க சிலர் இயேசு கிறிஸ்துவை சொல்றாங்க, இது ஒரு வெளிநாட்டு கடவுள், ஏதோ யூத குடும்பத்துல பிறந்தவர், யூதர்களுக்குள்ள தெய்வம்யா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வாசித்து பாருங்கய்யா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கொலை செய்யாதிருப்பாயான்னு சொல்லுகிற இந்த வார்த்தை எல்லா மனுக்குலத்துக்கும் நல்லதா இல்லையான்னு யோசிச்சுப்பாரு. நீ களவு செய்யாதிருப்பாயாக சொல்றது எல்லா ஜாதிக்கும் மரத்துக்கும் நல்லதா இல்லையான்னு யோசித்து பாருங்க. அவனிங்க நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லுகிறது நியாயமான்னு யோசித்து பாருங்கய்யா. நல்ல கவனிக்கீங்களா? பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக அவர் சொல்லுகிற எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் நீதியது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உண்டான தெய்வம்னு நினைச்சிடாதீங்க. அவர் உலகத்தின் ரட்சகர். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய ஆசீர்வாதத்துலாம் அவனுக்கு
ஜீவனுக்காக தான் ஆண்டவர் வந்தார். சிலர் இதை விளங்கி கொள்ளாம இருக்காங்க. நாம விளங்கிக்கிட்டோம், அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. விளங்கிக்கிட்டு நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் நினைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைத்தியக்காரன்னு நினைச்சா தான் பைபிள்ல போட்டிருக்கு. உலகத்திற்கு நான் யாரு? பைத்தியக்காரன். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அப்படிதான் இல்லை. என்ன இவங்க எந்த நேரம் தோத்திரம் அல்லேலூயா ஆமென்ட்டு கிடக்காங்க ஏசப்பான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உழைச்சாதானே சோறு திங்க முடியும் அப்படின்னு நினைச்சுவாங்க. வேலைக்கு போனாதானே சோறு சாப்பிட முடியும் அப்படிமா. நாங்க சொல்றோம், ஆண்டவரை கும்பிட்டாதான் வேலை செய்யக்கூடிய பலனே எனக்கு இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சிலர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாப்பாட்டுக்காக தான் வயிற்று வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுக்கு தான் என்னது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது பாருங்க, இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவரை நம்முடைய ஆதரவாய் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை. இங்கே வார்த்தையை கேட்டோம். என்ன வார்த்தை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னதான வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? கர்த்தருக்கு விரோதமானது என்ன, ஆண்டவருக்கு அநியாயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு காரியத்தையா நம்ம பார்த்தோம். அது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன பாருங்க, பிறருக்கு யார் இடரல் உண்டாக்குகிறார்களோ, அடுத்தவங்களை யாரு தவறு பண்ண தூண்டுகிறார்களோ, காரணமா இருக்கிறார்களோ, நல்ல கவனிக்கீங்களா? அடுத்தவங்களை பாவம் செய்ய வைக்கிறவன் எவனோ, நல்ல கவனிங்க, பாவம் செய்தவன் தண்டனை அனுபவிப்பான். அது ரெண்டாவது. கொலை செய்யறவன் தண்டனை அனுபவிப்பான். குடிக்கிறவன் அந்த நோயை வருவான். அது எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு காரணமா இருந்த ஒருத்தர் இருக்கான். நல்ல கவனிங்களா? இந்த பழக்கமே இல்லாதவன வாப்பா நீ ஒரு நாள் எரிஞ்சு வரேன் குடிச்சுதான் பாறேன் வாப்பான்னு சொன்னா பாருங்க, அவனை பத்தி தான் இங்க பைபிள்ல நீ வாசி. நல்ல கவனிக்கீங்களா? தவறு பண்ணாத ஒருத்தனை எப்பா எல்லா தவறும் தெரிஞ்சிருக்கணும்பா உலகத்துல. இப்படி பொம்பளை மாதிரி இப்படி தவறு பண்ணாம இருந்தேன்னு சொல்லி ஒரு ஆம்பளை பையனா இருந்தது இன்னும் நீ பாவம் செய்யாமையா இருந்திருக்க வாடு அப்படின்னு சொல்லி எங்க கூட்டு போறான் பாருங்க, வெளிநாட்டு கூட்டு போறாங்க. இப்போ அப்படி ஒரு ட்ரெண்ட் எழுந்திருக்கு. சென்னை பட்டணத்துல இருந்து தாய்லாந்து, ஜப்பான், மலேசியாவுக்கு போகிற அந்த பிளைட் டிக்கெட்ல வாலிபர்களுடைய கூட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரும் எங்க போறாங்க அவங்க கேட்டா குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. தாய் தகப்பனுக்கு தெரியல. ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த வயது உள்ளவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து போறாங்க. இங்க ஃபுல்லா என்ன சென்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பான் சொல்லுகிற சென்டர் அதிகமா இருக்கிற நாடுகள். எந்த நாட்டு பெண்களும் அங்க இருப்பாங்க, ஆண்களும் இந்த நாட்டுகள்ல இருப்பாங்க. நம்ம நான் சொன்ன பாருங்க, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுல எங்க இருப்பாங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுகளுடைய வேசிக் மார்க்கத்தார் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, இங்க இருந்து அங்க போறாங்க. எதுக்குன்னு கேட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறான் பாருங்க. இங்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை கவனிங்க. எது தேவனுக்கு விரோதமானது? வழக்கமே இல்லாத ஒருத்தர ஒரு தம்பி இழுத்து பாருடே, ஒரு தடவை இழுத்து பாரு. முதல்ல அப்படிதான் இருக்கும். நீ அடிக்க அடிக்க உனக்கு எப்படி இருக்கும் பாரு. நீ இருக்காமே விட மாட்டேன் ஒருத்த வைக்காம பாருங்க, அவனைத்தான் அங்க வாசி, அவனைத்தான் அங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடி வருகிற ஸ்திரீகளின் நடுவிலே ஜனங்களை மீறி நடக்கும்படியாக நீங்க காரணமா இருக்கீங்களப்பா. அப்பா ஒரு தகப்பனார் ஓலமிடுகிறார் தான் பிள்ளைகளை பார்த்து, குமாரரே வேண்டாம், இது நல்லதல்ல, உங்களுக்கு இதுக்கு தண்டனை கொடூரமா இருக்கும். உன் வாழ்நாள்ல நீ மீற முடியாது, நீ ஜெயிச்சிட முடியாது. உன் சந்ததியா இந்த பாவம் உன் குடும்பத்தையும் கெடுத்து. அப்படி என்னன்னு கேட்டா, கொலை செய்தியா? இல்ல, ஒருத்தனை கொலை செய்யறதற்காக பிளான் போட்டு கத்தி எடுத்து கொடுத்த பாரு, உனக்கு தான் அந்த தண்டனை. சாராயம் குடித்தவனுக்கா அவனுக்கு நடக்கும், கொலை செஞ்சவனுக்கு நடக்கும். ஆனா அதற்கு காரணம் ஒருத்தர் தான் பாரு, இடரல் உண்டாக்கலாம் பாருங்க, பிளான் போட்டு கொடுத்தா பாருங்க. இன்னைக்கும் தண்டனை. நல்ல கவனிங்களா? கோர்ட்ல என்ன தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா? கொலை செஞ்சவனுக்கு என்ன தண்டனையோ, திருடினவனுக்கு என்ன தண்டனையோ, அதுக்கு ஒருத்தன் திட்டம் வகுத்தான் பாருங்க. நல்ல கவனிங்களா? அவனுக்கு அதை விட பயங்கரமா கொடுப்பாங்க. ஏன் அந்த காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இடரல் உண்டாக்குறவர்களுக்கு மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கீங்களே, அடுத்தவங்களுக்கு காரணமா இருக்கீங்களே. கிறிஸ்தவங்க எதுக்கு காரணமா இருக்கணும் தெரியுமா? ஐயா, பரிசுத்தமாகிறதுக்கு தான் காரணமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஆண்டவரை தேடி வரணுங்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் காரணமா இருக்கணும். லஞ்சம் வாங்குறவன் உன்னை பார்த்து இனிமேல் லஞ்சம் வாங்க கூடாது.
உன் கூட வேலை பார்க்கிறவன் ஒழுங்கா வேலை பார்க்காதவன் நீ கடவுளுக்கு பயந்து வேலை பார்க்கறத பார்த்து அவன் ஒழுங்கா வேலை பார்க்கணும், தெரியுமா? அதுக்காக தான் ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம கிறிஸ்தவங்க ஆண்டவரை இயேசுவை யாருன்னு தெரிஞ்சு நீ பேசுற கெட்ட வார்த்தை இருக்க, அம்மா கவனி, நீங்கள் நானும் பேசுற பேச்சு அப்பா, உங்களை தான் பார்த்து என்ன பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுக்கு விரோதமா பண்ணீங்கன்னா யார் உங்களுக்காக வந்து வழக்காட முடியும்? யார் உங்களுக்காக வந்து பரிந்து பேச முடியும்? ஏன் தெரியுமா? நீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு காரணமா உன்னை பார்க்கிறவன் அவனு செய்ய ஆரம்பிச்சான். கவனிங்க, நம்ம வீட்டுல சொல்றோம் பிள்ளைகள் இருக்கு, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்கு. இந்த பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை ஏத்துக்குவீங்க, ஒரு பிள்ளை ஏத்து பேசணும்னே அந்த பிள்ளைய பார்த்தா தாய் தகவல், ஏய் நீ இப்ப பேசுவ, உன்னைய பார்த்து அப்புறம் யார் பேசுவா? சொல்லுவோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? உண்மைதானே? இதைத்தான் ஆண்டு சொல்ல, உன்னைய பார்க்கிறவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொருத்தன் என்ன செய்யக்கூடாது, அது வந்துடக்கூடாது. அது நீங்களும் நானும் இது என்ன பாவம் கேட்டீங்கன்னா, அவனுக்கு விரோதமான பாவம் அல்ல, தேவனுக்கு விரோதமான, தெய்வத்துக்கு விரோதமான பாவமா. அதனால நீங்க யாரெல்லாம் கிறிஸ்தவன் பேரை வச்சுட்டு ஜெபம் பண்ணாம இருக்கீங்களோ கவனிங்க. ஏன்னா உங்க வீட்டம்மா அவனை பார்த்து சொல்லுது, இவரு ஜபங்காரு, ஒரு நாள் ஜபத்தை பார்த்ததே இல்லை. இவர் பைபிள் வாசிக்கிறவங்காரு, ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறத பார்த்ததே இல்லை. இவர் பெரிய அல்லேலியா ஜபவிட்டுங்காரு, இவர் அல்லேலியா வாயத்தை வந்து போட மாட்டேங்காரு. நல்லா கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, உங்க பாஸ்டர் இப்படிலாம் பிரசங்கம் பண்றாரு, நீங்க என்னையா இப்படி இருக்கீங்கன்னு உங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீங்க இடரலாக இருக்கக்கூடாது. யாரும் மீறுதலுக்கு நீங்களும் நானும் காரணமா இருக்கவே கூடாது. இவங்க யாருக்கு விரோதமா பாவம் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்துக்கே விரோதமாய் பாவம் பண்ணுகிறார்கள். அப்ப ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தா ஆண்டவர் நமக்கு ஆதரவா என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். அதனால துணிகரமா யாரும் செய்யலாம். நான் சபையில அடிக்கடி சொல்லுவேன், இவங்க அப்படி உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க எந்திரிச்சு போறாங்க, இவங்க யாரையும் பார்க்க அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அலட்சியம் பண்ணுவாங்க. நல்லா அத பாசியா இருந்த நாட்களையும் பார்க்கிறேன், இன்றைக்கும் பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, கை உயர்த்த மாட்டாங்க. என்னெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? அவர்கள் இருக்கும் போது பார்த்திருக்கேன், இப்பவும் பார்த்திருக்கேன். அவங்களாம் ஒரு நாளும் மேன்மை அடையவே இல்லை. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல வாழ்றாங்க, சொல்லுவாங்க பாருங்க நடப்படம்னு, அப்படிதான் இருக்கிறாங்களே தவிர அவங்க மேன்மை அடையவே இல்லை ஒரு நாள். ஏன்னு கேட்டீங்களா, அவங்களாம் யாருக்கு அவங்க நினைக்கிறாங்க, இவர் என்ன இவங்க என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க யாருக்கு விரோதமா இருக்காங்கன்னு கேட்டீங்க, யாருக்கு விரோதமா இருக்காங்க, ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, வாழ்ந்து இருக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இன்னும் திருந்தாத ஜென்மங்கள் நிறைய அடையும். ஆனா நீங்க நானும் அப்படி நினைச்சிடக்கூடாது. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், உங்களை பார்க்கிறவங்க யாரும் அவன் பின்மாறி நினைச்சிடக்கூடாது. ஐயா அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, எழுதப்பட்டிருக்கிறது யார் விண்ணப்பம் செய்வா, யார் வந்து அதை சமாளிக்க முடியும், அந்த தப்ப ஒருத்தரையும் சமாளிக்க முடியும். யார் வந்து அதுக்கு என்ன சொல்ல முடியாது. ஏன்னா அறிந்தவன் அநேக அடி என்ன செய்யப்படுவான், அறியாதவங்க பிரச்சனை இல்லை, அறியாதவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அறிஞ்சவங்களுக்கு இல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தே. நீங்கள் நானும் செய்ய வேண்டியதை கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க தெரிஞ்சே நீங்க செய்யறோம். அதனால அப்பா என்ன செய்யறாரோ அதுதான் பிள்ளை செய்யும், அம்மா என்ன செய்யறாங்களோ அதுதான் மகா செய்வான். கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நீங்களும் நானும் எதை செய்து யாருக்கு நம்ம இடரல் உண்டாக்குறோம்ங்கறத தயவு செய்து என்ன செஞ்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. யாருக்கு இடரலா இருந்தீர்களானால், யாரு பாவம் செய்வதற்கு நீங்கள் காரணமா இருப்பீர்களானால், மீறுதலுக்கு காரணமா இருப்பீர்கள், தேவனுக்கே விரோதியா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆராதனைக்கு வர்றீங்களா? இந்த கலியத்தாமிட்டு இருக்கிறவங்க உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கீங்க, உங்க குடும்பத்துல என்ன சமாதானம் இருக்கு, உங்களை எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஆராதனைக்கு வர்ற நேரத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இவங்களே இத்தனை வருஷம் இருக்காங்க, இத்தனை வருஷம் இந்த தேசபாவை தான் பண்றாங்க. இவங்க பேசுற கெட்ட வார்த்தை இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய குடும்பம் அப்படித்தான் பேர் வைக்கணும். ஆனா இவங்களை தான் வேற சொல்லுகிறது. நீங்கள் நானும் அப்படி என்ன செய்யக்கூடாது பாருங்க. ஏனென்றால் எப்பேற்பட்டவங்க ஆண்டவரிடத்துல
சாட்சி வாங்கினவங்க கூட இந்த பாவத்தை அவங்க செய்ததுனால அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல தெரியுமா? மன்னிக்கவில்லை. நேரத்துல அதுதான் அவங்களுக்கு நீங்க சொல்ல வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் கல்யாண வீட்டுல, சடங்குல, வீடு பால் காய்ப்புல இதெல்லாம் நேரம் பாக்குறாங்க, நாள் பாக்குறாங்க. நேரத்தையும் நாளையும், ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமயத்தையும் சடங்கை இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நல்ல கவனிங்க. ஒரு வீட்டுல பிள்ளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புறாங்க. அதை எடுங்க, இதை எடுங்க, இப்படி எடுங்க, அப்படி எடுங்க. பாச அந்த கார்ல பாசக்கார் முன்னால போகட்டும், நாம அடுத்த கார்ல நாம இருக்கணும், அதுக்கு அடுத்த கார்ல இவங்க இருக்கணும், அப்படி வரிசையா என்ன செய்யணும், போகணும், வைக்கணும், அப்படி வாங்க, இப்படி வாங்க, கிளம்புங்க. எல்லாத்தையும் கிளம்புனவங்க திடீர்னு சொல்லிட்டாங்க, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போவோம். பாசம் கார்ல ஏற்காங்க. 20 நிமிஷம் கழிச்சு போகணும். ஏதுன்னு கேட்டா, ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் என்ன செஞ்சாங்களாம் பாருங்க, அந்த நிச்சயதார்த்தத்தை வந்துட்டாங்க. கிளம்புனவங்க ஐயோ போனதுக்கு அப்புறம் வந்து தொலைஞ்சான்னு, இவா போனதுக்கு அப்புறம் வந்து அண்ணன் இவா தாலி எடுத்தவா, எப்படி பேசுறாங்க பாருங்க. ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு ஐயா. நல்ல கவனிங்க. தாலி கட்டவ கூட தான் ஆண்டவர் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரா? வேற யார் கூட இருப்பாருன்னு சொல்லி தெரியுமா? விதவை கூடயும், திக்கற்ற பிள்ளை கூடயும், ஏழைகள் கூட தான் ஆண்டவர் இருப்பாரா? நல்ல கவனிக்கீங்களா? ஆனா இன்னைக்கு திக்கற்றவங்களை, ஏழைய, விதவையத்தான் உலகம் என்ன செய்யுது? ராசி இல்லாதவங்க, இவங்க ஆசீர்வாதம் இல்லாதவங்க சபிக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க கூட தான் இருப்பேங்க. அவே எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவங்கள முன்னால விட மாட்டேங்காங்க. பெத்த தாயா இருந்தா விட மாட்டேங்க ஐயா. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. சில குடும்பங்கள்ல, ஆண்டவரை அறியாத குடும்பங்கள்ல சொல்றேன், அவங்க அம்மாவே அவங்க மகன் திருமணத்துக்கு முன்னால் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன ஒரு உலகம் பாருங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணா இருக்காங்க நின்னுட்டு பாருங்க. இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இன்னைக்கு மனசுல என்ன செஞ்சுட்டு இருக்கு. அதனால நீங்களும் நானும் யாரையாவது பார்த்து அப்படி என்ன செஞ்சிடாதீங்க. நீங்களும் நானும் சகனம் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. நல்ல சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட ஒரு புத்தகத்துல வாசிய ஒரு அரசன் இருந்தான் ஐயா. அவனுக்கு என்ன புத்தி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புத்தியா. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பணம் வச்சிருப்பானா, அதுல ஒருத்தருடைய முகத்தை வச்சிருப்பானா, அதைத்தான் பார்ப்பான். சொல்லி வச்சிருக்கானா, மந்திரிட்ட சொல்லியிருக்கானா, அரசவையில் இருக்கிறவங்களை சொல்லியிருக்கிறானா, மனைவிட்ட சொல்லியிருக்கிறானா, எல்லார்ட்டும் சொல்லியிருக்கானா. எந்திரிச்ச உடனே நான் இதைத்தான் பார்க்கணும். ஆமா, நீங்க அதை தொடைப்பியலோ தொடைக்காம இருப்பியலோ தெரியாது. நான் பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் எழுதிச்சுக்கோ. அன்னைக்கு பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க ஒட்டடகம் கொண்டு அடிச்சா பொத்துன்னு படம் என்ன செஞ்சிருச்சு, கீழே. சரி, காலையில தானே அவர் பார்ப்பாரு, ராத்திரி பார்க்க மாட்டாரு. ஆனா அதுக்குள்ள கொண்டு இந்த எல்லாரும் கொண்டு அதை ஒட்டுறது கொடுத்து எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இவர் தூக்கிட்டாரு. ராத்திரி போல கொண்டு வந்து மாற்றுறதுக்கு வந்திருக்கான். பார்த்தா இருட்டுக்குள்ள அவனுக்கு ஒண்ணும் தெரியல. இங்கல நினைஞ்சிட்டான் பாருங்க. படத்தை குப்புற மாட்டி, எப்போதும் நேரா இருக்கிறத பார்த்தா குப்புற இருக்கு. அப்ப விடிஞ்ச உடனே அந்த படத்தை பாப்பாருன்னு சொல்லி போய் படத்தை போய் வீட்டம்மா போய் மகாராணி போய் பார்க்க போறாங்க. குப்புற இருக்கு. உடனே அவனை சொன்னாங்களா, அடப்பாவி, இருட்டுக்குள்ள எப்படி மாத்தி வச்சிட்டிய, இங்க பார்க்க வச்சிட்டிய, சீக்கிரமா அவர் முழிக்கிறதுக்குள்ள எப்படி திருப்பி வை, மாத்தி திருப்பி வைனா. உடனே அந்தானிக்கு ஒரு ஏணியை போட்டு அந்தானிக்கு அந்த படத்தை தூக்கி இப்படி திருப்பி வச்சுட்டு, அப்பா நேரம் என்ன செய்ய பாருங்க, சந்தோஷப்பட்டு திருப்பி சொன்னா, ராணி திருப்பி வச்சுட்டாங்க. சத்தம் கட்டுன்னா ராஜா முடிச்சாரு பாருங்க. அந்த முகம் பல்ல காட்டிட்டு இவன் முகத்துக்கு பின்னால இருக்கு. யார் முகம் தான் தெரிஞ்சது, ராணி மாட்டிட்டேன்னா பாருங்க. இவன் முகத்தை பார்த்துட்டான். இவனுக்கு என்ன செய்யனே தெரியல, என்ன நடக்க போதோ, என்ன யாது நடக்க போதோ. இப்படி ஒருத்தன் வாழ்ந்திருக்காயா நாட்டுல ராஜாவா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சகுனம் பார்த்திருக்கான் பாருங்க, எப்படி இது பார்த்திருக்கான் பாருங்க. அப்படிதான் வாழ நினைச்சான். பார்த்தா இந்த அப்புறம் என்ன நடக்க போதோன்னு தெரியலையே. எந்திரிச்சு நாளைக்கு எந்திரிச்சு பல்லுகள் எல்லாம் விளக்கிட்டு பாத்ரூம் போய் குளிக்கிறதுக்காக போனா பொத்துன்னு வழி விழுந்தான். உடனே அவனுக்கு யார் ஞாபகம் வந்து வழி விழுந்தோடனே உடனே அவன் இந்த பையன் மூஞ்சில முடிச்சேன், இன்னும் வந்துட்டேன், வழி நீ குளிச்சு கையை காலெல்லாம் நீ விட்டு அந்த நீ போய் சாப்பிட போறானா. சாப்பிட்டு இருந்தானா, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு
ஆமா, அன்னைக்கு பணியாரம் வச்சிருந்தாங்களாம். பணியாரம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவா நான் இது வச்சிருந்துருக்கா, நான் பணியாரம் நினைச்சுக்கிட்டேன். இலக்கியா கொடுத்து விட்டுருந்தா நல்லா இருந்து சாப்பிடுறது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணியாரம் டேஸ்டா சாப்பிடுறான். சாப்பிட நல்ல டேஸ்டா இருந்ததுனால சவுக்கு சவுக்கு கொஞ்சம் மெதுவா தின்னுருக்கணும். வேகமா டேஸ்டா இருந்தோடனே அவனுக்கு பிடிச்சதுன்னு வேகமா சாப்பிட்டா பாருங்க, ஊடல வந்து நாக்கு பிடிச்சு கடிச்சு உடனே அவன் யாரதான் பார்க்கான். இந்த பையன் மூஞ்சில முடிச்சது பாத்ரூம்ல விழுந்துட்டேன், சாப்பாட்டே நினைச்சுட்டேன். அந்த அன்னைக்கு அங்க போய் அரசவைக்கு போய் அங்க போய் உட்கார்றதுக்கு போய் நினைச்சிருக்கானா பாருங்க. உட்கார்ந்துட்டு எல்லாரும் மந்திரிய சபையில எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் நடக்கிறாங்க. அங்க இருந்து ஒருத்தனை இவன் ஒரு குற்றம் பண்ணிட்டான், இவனுக்கு ஒரு நியாயம் சொல்லணும், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனை கூட்டிட்டு வாங்க. அங்கே இருந்து அவனை கூப்பிட்டு வந்தாங்களாம். கூட்டிட்டு ஓடியே வந்தவன் அவன் மேல போடுற அந்த வஸ்திரத்தை ஒரே நிமிஷத்துல நிர்வாணமா கலத்தி தூக்கி ராஜா மூஞ்சில இருந்து இவனுக்கு அவமானம் தாங்க முடியலையா. உடனே யாரதான் பார்த்தானா, இந்த பையன் மூஞ்சில முடிச்சதுதான். ஐயா, அவன் கூட்டு வந்தவன் தண்டனை பெறக்கூடியவன், அவன் பைத்தியக்காரன். அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். பைத்தியக்காரன் ரைட்டா பண்ணுவான், மனநலம் பாதிக்கப்பட தெரிஞ்சு அவன் தான் செய்வான். அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதுக்குமே கூட்டு வந்திருக்கான். அவன் உடுத்தி இருந்து தூக்கி அவன் மூஞ்சி இருக்கான். இவருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் யாரு மேல வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நீ எப்போதும் பாக்குறத விட்டு யாரை பார்த்துட்டேன், இவன் முகத்தை பார்த்துட்டனே அவனுக்கு வேதனையா இருந்துச்சு. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி படுக்கிறதுக்கு போறானா, அவன் யோசிச்சானா, நீங்க ராத்திரி படுத்து நாளை காலையில் எந்திரிக்கணும்னு என்னமோ தெரியல. அதனால இப்ப என்ன செய்யணும்னா, இவனாலதான் அவ்வளவு நடந்திருக்கு, அதனால இவனை தூக்குல போடுங்க. யார இந்த இவன் காலில் முடிச்சா மாதிரி ராணி அப்படின்னு சொன்னா பாருங்க, அவனை தூக்குல போடுங்கன்றானா பாருங்க. அவனை அந்த கெட்டி கரன்னு இழுத்து வந்திருக்காங்க. இவன் நினைச்சான் ராஜா ராஜான்னு கத்துவான் வைப்பான் அப்படின்னு நினைச்சா அவன் ஒண்ணுமே சொல்லல. அவனை கரகரன்னு கூட்டு போறாங்க. அப்படி ராஜாவாது சிரிச்சுக்கிட்டே போறான். ராஜா போது அதிர்ச்சி, என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை கூப்பிடுங்க, ஒரு நிமிஷம் தூக்குல போடுறதுனால இதை மட்டும் என்னன்னு கேட்டுரும், கூப்பிட்டுருங்க. ஐயா கூப்பிட்டு கேட்டானா ராஜா, கேட்டா நீ எப்படி உன்னை கொல்றேன்னு இருக்கேன், உனக்கு தைரியமா நீ எப்படி போற இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, அவன் சொன்னானா, என் முகத்தை பார்த்ததுனால உங்களுக்கு நீங்க வழி விழுந்துட்டீங்க, என் முகத்தை பார்த்ததுனால உங்களுக்கு எரிஞ்சிருச்சு, நாக்கு பிடிச்சு கடிச்சிட்டீங்க, முகத்தை பார்த்ததுனால என்னெல்லாமோ நிர்வாண வரத்தை பார்க்க கூடாத பார்த்துட்டீங்க, என்னெல்லாமோ நடந்துட்டீங்க ஏன் முகத்தை. ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது, மரணம் நடக்க போகுது அப்படின்னா. ஆமா, உனக்கு சாவு உன்னாலதான் கூட நடந்து. ஐயா, என் முகத்தை பார்த்ததுனால உங்களுக்கு தான் நடந்துச்சு, உங்க முகத்தை பார்த்ததுனாலதான் எனக்கு எங்க வந்திருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலி எனக்கு இப்பதான் தெரியுது. இது தெரியாம இந்த நாட்டில் இருக்கிறவங்களா உங்களதான் யாரும் நினைச்சுட்டு இருக்காங்க, தெய்வம்னு நினைச்சுட்டு இருக்காங்க. நம்ம ராஜாதான் ராஜா நினைச்சுட்டு இருக்காங்க. ஐயா, எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது நீங்க யாருன்னா. நல்ல கவனிக்கிறா. இதான் நீங்க நாம எல்லாரும் நேரம் பார்த்துக்கிட்டு நாள் யோசிச்சு பாருங்க. மண்டேல நமக்கு என்ன வேணும், அறியாதவங்க அவங்களுக்கு அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க இருக்காங்க. அறிஞ்சவங்க நேரத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீங்க நாள் பார்க்க கூடாது எழுதிருக்கு, நேரம் பார்க்க கூடாது எழுதிருக்கு. அப்படிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தெளிவா கொடுத்திருக்கிறாரு. நீங்க அடுத்தவங்களை பார்த்து நீங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு யாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை பார்க்கிறோம் இத்தனை வருஷம் விசுவாசியே இப்படி செய்யறான்னா அடுத்தவன அர்த்தம் செய்யும். அடுத்தவங்களுக்கு நீங்க யாரா இருக்காதீங்க, இடரலா இருக்க. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஐயா நீங்க இடரல் உண்டாக்குறவர்களுக்கு ஐயோ. அவங்களை என்ன செய்யலாமா தெரியுமா, தங்களை தாங்களே ஒரு அதாவது தன்னை விட அதிகமான எடை உள்ள கல்லோடு சேர்த்து அவனை கட்டி சமுத்திரத்துல போட்டா அவனுடைய மரணம் அவனுக்கு எப்படி இருக்குமா தெரியுமா, நலமா இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இடரல் உண்டாக்குறாங்க, ஏன்னா அவங்களுடைய மரணம் கொடுமையாக இருக்கும். நீங்கள் நான் யாருக்கும் இடரல் உண்டாக்கினால் தேவனுக்கு விரோதமானவர்கள். தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வேலை பார்க்கிற உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்களுடைய குடும்பம், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம், பேசுற பேச்சு எல்லாத்துக்கும் நீங்க யாருக்கும் என்னவா இருக்க கூடாது பாருங்க. மீறி நடக்கிறதுக்கு இடரல் உண்டாக்குறதுக்கு நீங்களும் நானும் காரணமா இருந்தது. உன்னாலதான் நான் இப்படி ஆனேன்னு ஒருத்தன் இணைஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் விட்டு பேரக்கூடாது. உன்னாலதான் நான் இப்படி செய்யறேன்னு உன்னால ஒருத்தர் சபையை விட்டு இணைஞ்சிடக்கூடாது. இடரல், தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், இடரலை யாருக்கும் நீங்க இடரலா எதிர்க்கிறாதீங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேகர் சபைக்கு இடரலா இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு இடரலா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆக்கினை வரும் தெரியுமா? கொடூரமானது அவ்வளவுதான். அந்த பாவத்தை நீங்களும் நானும் ஒரு நாள் எடுத்துடக்கூடாது. ஒரு சம்பவம் நடந்தது, அதை மட்டும் ஆசிரியர் மணி 8:30 மணி ஆயிட்டு அதை மட்டும் சொல்லி அப்படி ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வரும்போது ஒரு காரியம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவருக்கு எப்படி இருந்தது பாருங்க, வேதனையா இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பி கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகத்தை 1வது வாசி, 7வது அதிகாரம். யோசுவா 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலர் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது என்ன நடந்தது பாருங்க. ஆயி என்கிற ஒரு சிறிய பட்டணம் வந்து, அந்த சிறிய பட்டணத்திலே போய் யுத்தம் பண்ணுவதற்காக போறதுக்கு முன்னால ஆண்டவர் அவங்களோடு கூட இடைப்பட்டு பேசுறதான காரியத்தை நம்ம என்ன செய்யறோம். ஏன்னா பெரிய பெரிய நாட்டெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சிறிய பட்டணத்துல அவங்க என்ன செஞ்சாங்களாம், முதுகை காட்டி தோத்து போயிட்டாங்க. தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான் யோசுவா. ஏன் தெரியுமா? பெரிய பெரிய ராஜாக்களெல்லாம் ஜெயிச்சிருக்கோம், ஒரு சின்ன பட்டணத்துல என்ன செஞ்சோம், தேவனுடைய சேனை தோற்று போனது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகான் என்பவன் ஒருவன் என்ன செய்தானா பாருங்க, மீறுதலுக்கு உட்பட்டான். எதை ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ, எதன் மேல ஆசை வைக்காதுன்னு சொன்னாரோ, எதன் மேல உனக்கு பிரிய இருக்க கூடாதுன்னு சொன்னாரோ, அதை போய் பிரியப்பட்டு என்ன செய்யணும் பாருங்க, எடுத்து வச்சிட்டான். இது ஆண்டவருடைய பார்வை எப்படி தெரிந்தது? மீறுதலாய் தெரிந்தது. அவன் ஆசைப்பட்டான்னு ஆண்டவர் சொல்லல. அது என்னன்னு சொல்றாரு பாருங்க, மீறுதல் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு ஒன்ன பாக்குறவன் அடுத்தவன் இதை என்ன செய்வான், செய்வான். அதைத்தான் நம்ம சாமுவேல்ல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? சாமுவேல் சவுல் காலத்துல இந்த ஜனங்கள் அமலேக்கியரை யுத்தம் பண்ண போகும்போது அங்க இருந்த முதற் பலன்களை என்ன செய்து வந்தாங்க, எடுத்துக்கொண்டாங்க. இது யாரால நடந்தது? இந்த ஆகான் ஒரு நாள் எடுத்ததை பார்த்தவங்க அதுக்கப்புறமும் திரும்ப என்ன செய்யறாங்க, இடரல் உண்டாக்குற கிரியை யாரிடத்தில் இருக்கிறதோ, மீறுதல் உண்டாக்குற கிரியை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன கிடையாது பாருங்க, மன்னிப்பே கிடையாது. ஏனென்றால் அவள் தேவனுக்கு விரோதமானவர். அல்ல, நீங்க அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குறீங்கன்னா மனுஷனுக்கு விரோதி இல்ல, பாஸ்டருக்கு விரோதி இல்ல. யாரையாவது நீங்க சபைக்கு வரவிடாம ஆக்குறீங்க, யாரையாவது நீங்க ஆண்டவரை தேட விடாம ஆக்குறீங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விடாம ஆக்குறீங்கன்னா நம்ம சிலர் நினைச்சுக்கிட்டாங்க இந்த சபைக்கு போக கூடாது, இந்த ஊழியத்துக்கு போக கூடாது அப்படின்னு வைக்கிறோம்னு சிலர் நினைக்கிறாங்க. இல்ல, அவங்க யாருக்கு விரோதமா பண்றாங்க பாருங்க, கர்த்தருக்கு விரோதமானதை பண்றாங்க. அல்ல, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடரல் உண்டாக்குறவர்களை ஆண்டவர் மோசையை பார்த்து தான் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, நீங்க இங்க வரக்கூடாது தெரியுமா, கானானுக்குள்ள நீ பிரவேசிக்க கூடாது, நீ பிரவேசிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன், நியாயப்பிரமாணத்தை சுமந்தவன், நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தவனே அவன் தான். ஆண்டவர் எழுதி கொடுக்க இவன் பெற்று கொண்டு வந்து ஜனங்களை நீதியிலே நடத்தினவரே அவன் தான். எதற்காக நடத்தினா? ஆஸ்வதிக்கப்பட்ட தேசத்துக்காக கூட்டிட்டு போனான். ஆனா ஆண்டவரோ அந்த தேசத்துக்கு இவனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன் வரக்கூடாதுன்னு சொன்ன தெரியுமா? என் ஜனங்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள், நல்ல கவனிக்கீங்களா, எல்லா மக்களுக்கு முன்னால நீயே எனக்கு பயப்படலைன்னா அவன் எப்படிப்பா எனக்கு பயப்படுவான்? கவனிக்கீங்களா? மோசையை பார்த்து சொன்னாரு, நீங்க தான் என்னை பரிசுத்தப்படுத்தணும், நீங்க தான் எனக்கு பயந்து வாழ்ந்து காட்டினா தான் அவனுக்கு எனக்கு பயப்படுற பயம் வரும். ஆனா நீயே துணிகரமா ஆண்டவர் பேச சொன்னா நேரத்துல பேசணும், அடிக்க சொன்ன நேரத்துல என்ன செய்யணும்? இப்போ பேசதான் சொல்லி இருக்கிறாரு, ஆனா அவனும் என்ன செய்தான்? அடித்தான். கவனிக்கீங்களா? அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்களே என்னை பரிசுத்தம் பண்ணல,
வேற யாரு வேணும் பரிசுத்தம் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவருக்கு இந்த இடர்ல உண்டாக்குறவங்க மேல இவ்வளவு பெரிய விரோதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானுமே தெய்வ பயம்னா காட்டலைன்னா அவங்க எப்படி காட்டுவாங்க? ஐயா, நமக்கு என்ன பழக்கம் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன வாழ்க்கை? நம்ம பிறந்ததுல இருந்து தெய்வ பழக்கம், தெய்வ ஆராதனை, கடவுளை பின்பற்றுறதுனா என்னன்னு நமக்கு சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும். அப்படிதானே? என்ன வேணாலும் செய்யறதை செஞ்சுக்கிடலாம். அப்படிதானே? குடிச்சுக்கிடலாம், வெறிச்சுக்கிடலாம், திருடிக்கிடலாம், பொய் சொல்லிக்கிடலாம், ஏமாத்திக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம், கடவுளையும் கும்பிடலாம். இதுதான் நமக்கு தெரியும் நம்ம பிறந்ததுல இருந்து. அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க அந்த பூமியில என்னென்ன அநியாயம் பண்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சது பிறந்தது. ஆனால் கிறிஸ்தவம் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டவராய் இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, நீ பிறந்தது அப்படி பிறந்திருக்கலாம்பா, உனக்காக நீ பிறந்ததுல இருந்து நீ வாழ்ந்த வரைக்கும் நீ பண்ண பாவத்துக்கான தண்டனையை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஏத்துக்கிறேன். நீ இனிமே என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாதுப்பா. எல்லாரும் செய்யற மாதிரி நீ செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, நீயும் பரிசுத்தமாகணும், அநேகரை நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். உன்னை பார்க்கிறவங்களும் அவங்களும் பரிசுத்தமாகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தமாகணும். ஆண்டவரே ஏன் அப்படி பரிசுத்தமாக்குறீங்கன்னு கேட்டா, நான் பரிசுத்தர். கவனிக்கீங்களா? இயேசுநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தர். அதனால அவருக்கு, அதாவது ஊழியம் செய்யற நாம, அவருக்கு ஆராதனை செய்யற நாம, அவரை பின்பற்றுற நாம இப்படிதான் இருக்கணும். அவரை மாதிரி தான் இருக்கணும். நீ ஒரு மனைவியோட தான் இருக்கணும். நல்லா கவனிக்கீங்களா? கர்த்தர் ஒரு புருஷனோட தான் வாழணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாரை நம்புகிறாயோ, யாரை நமஸ்கரிக்கிறாயோ, யாரை ஆராதிக்கிறாயோ அவைகளை போலவே இருப்பாய். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நீ இயேசுநாதரை ஆராதிக்கிறவன் நீ யார மாதிரிதான் இருக்கணும்? இயேசுநாதர் மாதிரி தான். அப்போ அந்த நோக்கத்துக்காக நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். நீ பண்ணதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிப்ப. இதுதான் நம்ம வாழ்நாள் இருந்துச்சு. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார் பாருங்க. இந்த பூமியிலேயே உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து உன்னை பரிசுத்தமாக்கி, எத்தனை பேர் பாவம் பண்றானோ அவனையும் உன்னை போல பரிசுத்தமாக்கி நீ அவனை கூட்டிட்டு எங்க வரணும்? பரலோக ராஜ்யத்துக்கு. ஏன் கூட நித்திய காலமா வாழ்ற அந்த ராஜ்யத்துக்கு நீ வரணும். இதுக்குதான் கிறிஸ்தவம். இது மதம் மாற்றுறதல்ல, இது மனம் மாற்றுதல். நீ அநேகர் அதை அறியாம இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் நான் செய்ய வேண்டியதை இதை அநேக கிறிஸ்தவர்கள் கை கொள்ளாததனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வர மனதில்லாமல் இருக்கிறார்கள். இவங்க ஏதோ மத பிரசங்கியார்கள், இவங்க ஏதோ ஒரு கூட்டம், இவங்க ஒரு வித்தியாசமானவங்க, அவங்க செய்யறத அவங்க செஞ்சுட்டு போட்டுமியா அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய இதுல இருக்கிற சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இடரல் உண்டாக்குறவர்களாய், அடுத்தவங்களை மீறி நடக்க பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மோசேவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானானுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஊழியக்காரன் அவன் தான் ஹெட். அவனே சொல்லிட்டாரு உள்ள வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் சொன்னதை மீறினதுனால. நல்ல கவனிக்கீங்களா? நீ அடையருக்கு எப்படி மாறிட்ட? இடரலாம். நீயே பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீ, நான் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டிய நீயே செய்யலனா உன்னை பார்க்கிற இனிமே ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான். அதனாலதான் யோசுவாவுடைய மரண நாட்கள் நீங்க வாசித்திருக்கீங்களா? என்ன சொன்னான் தெரியுமா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே என்ன செய்வோம். இப்ப இதுக்காப்பா உன்னை ஆண்டவர் கூப்பிட்டு வந்தாரு. மோசேயுடைய ஊழியத்தை யாருக்கு கொடுத்தாரு? யோசுவாவுக்கு கொடுத்தா. யோசுவா மரண நாள்ல சொல்றாரு, நானும் என் குடும்பம் மட்டும்தான் யாரை சேவிப்போம். அப்போ மத்தவங்க எல்லாம். அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்கள் எல்லாம் சோரம் போவீர்கள், நீங்கள் எல்லாம் மனசு நினைச்சுவீங்க, உங்க மனம் போல எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? இடர்ல உண்டாக்குறவர்கள் இருக்கிறார்கள். தானும் கெட்டு அடுத்தவனை கெட்டு போக பண்ணுகிறவன் என்ன செய்யறான்? அதனால நீங்கள் நானும் இடர்ல உண்டாக்குறவங்கள மட்டும் என்ன செய்யாதீங்கய்யா. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி மட்டும் இருந்தாரு. இனி சிலர் கேட்கிறாங்க, அப்பா இயேசுநாதர் அவரை போல மாறுங்க, அவரை ஆராதிப்பாங்க, அவர் ஒரு மனுஷன் தானையா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ஒரு மனுஷன் தானே, அவர் ஒரு தூதன், இறை தூதனையா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? இல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ இறை தூதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாருக்கும் பிறப்பும் இருக்கிறது, இறப்பும் இருக்கிறதுயா. இந்த உலகத்திலே ஒரே ஒருவரை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்று எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன் கடவுளியா வரணும் இந்த உலகத்துல வந்து இப்படி
அடிபடணும், மிதிபடணும், வந்து அவ்வளவு பேரையும் கால்களை போட்டு மிதிச்சு நான் தான் தெய்வம் நிரூபிச்சிருக்க வேண்டியதானே சொன்னாங்க. அப்படி கேட்கிறாங்க. அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்டவரை பார்த்து சொன்னாங்க, ராஜான்னு சொன்னிய, மரணத்தை ஜெயிப்பேன்னு சொல்லி இறங்கி வாயான்னு சொன்னாங்க அவரை. சிலர் கேட்கறாங்க, ஏன் கடவுள் இப்படி செஞ்சாரு, ஏன் மனுஷன் மாதிரி வந்தாரு, பெரிய வல்லமை உள்ளவராக வந்து நிரூபிச்சிருக்க வேண்டியதான ஐயா அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. நல்ல கவனிங்க ஐயா, கர்த்தர் சோதர் கடைசி இதை மட்டும் சொல்லி அப்படி ஜெபம் பண்ணிடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க, ஒரு ஒரு விசேஷித்த சகல வல்லமை உள்ள ஒரு ராஜா தன் மனைவியோடு தன் பிள்ளைகளோடு அவன் படகுல ஏறி என்ன செய்யறான பாருங்க. கர்த்தர் சோதர் ஒரு கப்பல்ல ஏறி போறான். அவனுக்கு அங்கு வேலைக்காரர்கள், இன்னொரு படகுல வேலைக்காரங்க வர்றாங்க, போர் சேவர்கள் வர்றாங்க, இங்க வர்றாங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வந்து அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே மகாராணி இருக்காங்க. அவங்க அந்த அம்மா கையில இருந்த ஒரு பேக் என்ன செஞ்சு, பேக் கையில வச்சிருந்த அம்மா பேக் வச்சிருந்தாங்களோ நம்ம நான் சொல்றேன் கவனி. ஒண்ணு என்ன செஞ்சுவாங்க, அந்த கப்பல்ல தவறி கீழே உடனே ராஜா சொல்றாரு, சேவனை போட்டு இவங்களுக்கு காவல் காக்கிறவங்க பார்த்து சொன்னாரு, பாரு கீழே விழுந்துச்சு மகாராணிக்குள்ள. உடனே பொத்துன்னு யாரு விழுந்தா பாருங்க, அந்த போர் சேவன் விழுந்தான். டக்குன்னு என்ன செஞ்சா பாருங்க, ஓடி போய் எடுத்து அந்த ஓடி போயில நீந்தி போய் அதை எடுத்து என்ன செஞ்சா பாருங்க, எடுத்து மகாராணி கீழே போட்டீங்களா அந்த அப்படி நடந்து. மகாராஜாவுக்கு பையன் இருக்காம இருக்கான், அவன் ஒரு பால் வச்சு நிறுத்திட்டு இருக்கான், அவன் விளையாண்டு இருக்கான். அவன் விளையாண்ட தூக்கி எழுதிக்காம உடனே பாக்குறாங்க, பார்த்தா மந்திரி. ஏன்னா ராஜாவுக்கு மகன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அதனால அப்பவாவது போர் சேவன் தான் விழுந்தான். இந்த பந்து விழுந்தோன்னே யாரையும் வந்து விழுந்தா பாருங்க, மந்திரிய பொத்து விழுந்தான். விழுந்து டக்குன்னு அந்த பந்து எடுத்து கொடுத்து ராஜாட்ட நல்ல பேர் என்ன செய்யறாரா, பந்தை கொடுத்துட்டு நல்ல கவனிங்க, பந்தை கொடுத்துட்டு மந்திரி அந்த பக்கம் இருக்கிறாரு. பந்தை தூக்கி போட்டு பிடிக்க போன பையன் இப்ப எங்க விழுந்துட்டான் பாருங்க, கன்னிக்கு. இப்போ போர் சேவன் வர்ற வரைக்கும், மந்திரி வர்ற வரைக்கும் ராஜா வெயிட் பண்ணுவாருன்னு நினைக்கீங்களா? ஒண்ணுமே சொல்ல முடியும். நீங்க அப்படிப்பட்ட ராஜா தானா? ஏன் விழுந்தது ஏன் பிள்ளை, விழுந்தது ஏன் பிள்ளை. ராஜா வர்ற வரைக்கும், வேலைக்காரன் வர்ற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாதுதான். ஆமென். அரசனே வந்தார் இந்த உலகத்திற்கு. ஏன் தெய்வம் வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, விழுந்து போனது பாவத்தில் இருக்கிறது மனுஷன். இந்த மனுஷன் குரங்கிலிருந்து இருந்து வந்தவல்ல. இந்த மனுஷன் யார் மாதிரி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறானா, அவரது சாயலாக அவரது ரூபத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதம், ஜாதி, மொழியை சேர்ந்த எல்லா மனிதரும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் பாவம் செஞ்சு அவன் விழுந்து போனது அவருடைய பிள்ளை. அதனாலதான் அவரே இந்த பூமிக்கு மனுஷனை போல என்ன செய்தார் தெரியுமா, பிறந்தான். அவர் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு காரணம், விழுந்தது பேக் இல்ல, பந்து இல்ல, மகன். நல்லா கவனிக்கீங்களா? அதனால தான் ஆண்டவரே வந்தாரு. தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை உயிர் என்ன செய்யணும், வரணும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது அறிந்து கொள்ளாதவங்களாக இருக்கிறாங்க ஐயா. அப்ப நீங்கள் நானும் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குற ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கி வந்ததை நீங்க மறந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு விரோதியாயிட்டு இருக்கீங்க. உங்களை தேடி, என்னை தேடி பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்கிறது, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தும்படி வந்தார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தார். சாவர வரைக்கும் யோசிச்சு பாருங்க, அவருக்கு சாவே கிடையாது. வேதம் சொல்றது, ஒருவரால் சாவாமை உள்ளவர், அவருக்கு மரணமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இந்த பூமியில உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷனை போல ரத்தமும் சதையும் உடையவராய் பிறந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்துல போய் நரகத்துக்கு போகிறவன் யாரோ இல்ல, ஏன் பிள்ளை. அதற்காக தான் அந்த பூமியில வந்து பிறந்தான். ஆனால் இன்னைக்கு நாம மத்தவங்க நரகத்துக்கு போறவங்களுக்கு நாம காரணமா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அதனால தயவு செய்து இடரல் உண்டாக்குனீங்கன்னா, அவன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த தேவகுமாரனை நீங்க அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால அடுத்தவங்களுக்கு தயவு செய்து எப்படி இருந்துடாதீங்க, இடரல் உண்டாக்கிறாதீங்க, துதிக்காம இருந்துடாதீங்க, ஜெபிக்காம இருந்துடாதீங்க, ஆராதிக்காம இருந்துடாதீங்க, ஆண்டவருக்காக சத்தியத்தை கை கொள்ளாம வாழாம இருந்துடாதீங்க. இத்தனை வருஷமா இருக்கிறவங்க அவங்க என்ன இப்படியா இருக்காங்க, இத்தனை வருஷமா இருக்கிறாங்க அவங்க, யாரும் நீ பார்க்காத, ஆண்டவரை பாரு. ஆண்டவர் நம்மை நடத்தினதை பாரு, நம்ம ஊழியக்காரரை ஆண்டவர் நடத்தினதை பாரு. இன்னைக்கு இருக்கிற எங்களை பார்க்க வேண்டாம், யார பாருங்க, ஆண்டவர்.
நம்மளை நடத்துறதை நினைச்சு சிந்திச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினைத்து நாம ஒரு வாழ்க்கை வாழணும். தயவு செய்து யாருக்கு எப்படி இருந்துடாதீங்க, இடரலா மீறுதலுக்கு நீங்க காரணமா இருந்துடாதீங்க. உங்களை பார்த்து ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுனதா, உங்களை பார்த்து ஒருத்தன் லஞ்சம் வாங்கினதா, உங்களை பார்த்து ஒருத்தன் பாவம் செஞ்சதா என்ன செய்யக்கூடாது இருந்தீர்களானால் நீங்கள் தேவனுக்கு விரோதிகள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டார். ஆனால் நாம் இடரல் உண்டாக்குவதாக அல்ல, ஆத்மா ஈடேற நாம் பிரயாசப்படுகிறவர்கள். ஆமென். நானும் ஆயத்தப்படுவேன், என்னோடு ஓடுகிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவேன், அவர்களுக்கு நான் காவலாளியா இருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆதரவா இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் தாவீது சொல்கிறார், நான் எப்போதும் கர்த்தரை துதிப்பேன், ஆண்டவர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். எல்லாரும் கண்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கண்ணை மூடி எல்லாம் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தோத்திரம், வாயை திறந்து தோத்திரம். சில நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான். கண்ணை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாட்டு 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 அதிசயங்கள் செய்கிறோம். நடுவில் இருக்கிறார். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கரங்களை தட்டி வாயில தண்ணீரை இரத்தமா மாற்றினார், அதிசயம். தண்ணீரை இரத்தமா மாற்றினார்,
ஈடேறும்படி இருந்து துதிப்பேன் ஐயா. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படி துதிப்பேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு கர்த்தர் ஆதரவாயிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் பழிக்க பண்ணுங்க. பரிசுத்த நாம் உயர்த்தப்படும்படியாக இந்த நாள் ஊழியத்தை கனப்படுத்தின அன்பான குடும்பத்தாரை ஆசீர்வதித்தது ஆண்டவரே. உங்க ஆசீர்வாதம் வேதனை இல்லாத இந்த குடும்பத்தின் மேல் பழிக்கட்டும் ஆண்டவரே. ஜெபத்தில் வந்து பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். யாருக்கும் இடர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவேன். பாதபடியில் எங்களை தாழ்த்தி வருமையாக்கும். மகிமை கனவு துதி எல்லாம் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். அப்பா நாளைக்கு நடக்கிற ஆண்டவரே கலாக்காவில் நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே ஆத்மாவே சகல பரிசுத்தாவியானுடைய அந்நியக்கும் சமாதானம் வழி நடத்துவதும் ஆதரவோடும் கூட சகல பரிசுத்தமாக அன்பான வீட்டாரோடு குடும்பத்தும் என்னைக்கு சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.